வணக்கம். ஸ்ரீ காளியம் சொன்ன ஸ்ரீ காளியம்மணியை போற்றி. நான் உங்கள் அன்பு ஜோதிடர் கார்த்திகை ரகுராமனுங்க. இன்னைக்கு நம்முடைய எஸ்கே நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, இந்த 2024ஆம் ஆண்டுல சனி பகவானோட வக்ர பயிற்சி பார்க்க போறாங்க. இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 மாசம் வக்ரகதியில இருக்க போறாருங்க. அதாவது வர்ற ஜூன் மாசம் 29ஆம் தேதியில இருந்து நவம்பர் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் இவர் வக்ரகதியில இருக்க போறாருங்க. அப்படி ஒரு வக்ர கதியில இருக்கும்போது 12 ராசி 12 லக்னக்காரங்க என்ன நட்பு என்ன கெடுமனு கொடுக்க போறோமோ தெளிவா பார்த்துட்டு வருவாங்க. நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஒரு ராசி கட்டம் போட்டு அந்த ராசி கட்டத்துல சனி பகவான் நிப்பாட்டி அவரோட பார்வைகள் அவரோட இருக்க நிலைகள் எப்படி ஒரு ஜாதக ரீதியில நமக்கு இம்பாக்ட் பண்ண நம்ம தெளிவா பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களோட விலை மதிப்புல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நமக்கு ஆதரவு கொடுங்க. இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி எப்படி பார்த்து வருவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. ஏன்னா நம்ம இந்த ஜோதிடங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கம், உங்களோட லைஃப் கிடையாது, உங்களோட லைஃப்ல ஒரு பகுதி, பார்ட் ஆஃப். ஏன் நான் சொல்றேன்னா இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கவும் உதவிகரமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து நீங்க உங்களை தற்காத்து கொள்ளவும் இது ஒரு துணையா இருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்ப நீங்க தெரிஞ்ச விஷயத்த உங்க மூலியம் உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம போயிட்டு தெளிவா இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு வருவோங்க. நம்ம இப்ப பார்க்க போறது பாத்தீங்கன்னா மேச ராசி மேச லக்னம். அதாவது மேச ராசி சந்திரன், மேச லக்னம். சரி, உங்களுக்கு ஸ்தானம் போட்டுருமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இந்த மேச ராசி மேச லக்னக்காரங்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சி எப்படி சார் இருக்கும்? அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உங்க மேசத்துக்கு கேந்திராதிபதி சனி. கேந்திரம் என்ன? 1 4 7 10. அதாவது ஒரு சதுரம் மாதிரி வரும். புரியுதா? 1 4 7 10. அப்போ உங்களுக்கு கேந்திராதிபதி யாரு? சனி பகவான், கேந்திரம். அப்போ பொதுவா வக்ரம்னா ஒரு கிரகம் தன்னோட இயல்புக்கு மாறா ஒர்க் பண்ணும், செயல்படுங்கிறது ஒரு நியதி. அப்படி இருக்கும்போது இந்த வக்ர பயிற்சி எனக்கு எப்படி சார் எனக்கு இருக்கும்னா, இந்த வக்ர பயிற்சியில பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் அதிபதி. அதாவது உங்களுக்கு 10 11க்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். இந்த 10 11க்கு அதிபதி உங்களுக்கு கேந்திராதிபதி. அப்போ நான் என்ன சொன்னேன்? கேந்திராதிபதி வக்ரம் அடைஞ்சா யோகம் சொன்னா, லாபம் சொன்னா. அப்போ இந்த சனி பகவான் தன் பார்வை எங்க பதிக்கிறாரு? உங்க லக்னத்து மேலேயே பதிக்கிறாரு, 3ஆம் பார்வை. அடுத்து 7ஆம் பார்வை எங்க வருது? உங்களோட சிம்ம வீடுங்க, உங்களுக்கு 5ஆம் பாவம். புரியுதா? இந்த 5ஆம் இடத்துல விழுது. அடுத்து இதோட 10ஆம் பாவம் எங்க வருது? உங்களுடைய 8ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய விருச்சகத்துல விழுது. அப்போ நல்லா பாருங்க, இந்த மேசத்துக்கு அதிபதி யாரு? செவ்வாய். புரியுதா? இந்த செவ்வாய்ங்கிறது யாரு? சுபரா? கிடையாது, அசுபர். சோ சனி பகவான்ங்கிறது சுபரா? இல்ல, அசுபர். சோ அப்படி இருக்கும்போது இவர் வக்ரமாகார் என்ன பண்ண போறாரு? இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. இருக்கிறது 11, ஆனா பாக்குறது சனி. ஒரு மைண்ட் லாபம் என்னத்தை கொடுக்குறாரு, ஆனா லாபங்கிறது எனக்கு அந்த அளவு இல்லை சார். ஏதோ லாபம் வருது, ஆனா பெரிய அளவுல இல்லை சார். இப்ப குருவெல்லாம் பார்த்தோம்னா சரசரம் லாபம் சேர்ந்துருக்கு சார். இவர் சனி பார்க்கும்போது லாபம் குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா லாபத்தை சரசரன்னு இன்க்ரீஸ் பண்ண போறாருங்க ஃபர்ஸ்ட். அடுத்தபடி என்ன அதுக்கு அதிபதி? உங்களுக்கு 10ஆம் அதிபதி கேந்திர அதிபதி இல்லையா? வேலையில முன்னேற்றத்தை கொடுக்க போறாருங்க. இந்த உங்களுக்கு 4.5 மாசம் கிட்டத்தட்ட இந்த 4.5 மாசத்துல சனி பகவான் வக்ர பயிற்சியில வேலையில இருந்துகிட்டு இருந்த பிரச்சனைகள், ப்ரொமோஷன் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க போறாங்க. வேலையில பாத்தீங்கன்னா நல்லா மந்தமா இருந்த எல்லாருக்கும் இப்ப வேலையில சரசரம் தேனி மாதிரி பறந்து வேலை செய்ய போறீங்க. ஒரு தேனி எவ்வளவு ஃபாஸ்டா வேலை செய்யுமோ, பறந்துகிட்டே இருக்குமோ, அது மாதிரி உங்களை பறக்க வைக்க போறேன். எதுல? வேலையில. அப்போ அங்க என்ன நடக்கும்? வேலை செஞ்சா டென்ஷன் வரும், பதட்டம் வரும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம
இங்க பதட்டத்தை குறைக்கணும். ஏன் சார் பதட்டம் வருது? இதோட பார்வை 7ஆம் பார்வை எங்க இருக்கு? 5. 5 என்ன சார்? உங்களுடைய மனசு, உங்களுடைய எண்ணங்கள். உங்க மனசு எண்ணம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா லாப சிந்தனைகள், வேலை செய்யணும் லாபம், வேலை செய்யணும் லாபம், எண்ணத்தை அதிகமா கொடுக்கப்படுது. அப்படி ஒரு 11ஆம் இடத்துல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்காரு. இப்பயே பார்த்தா வேலை செய்யணும் லாபம் செய்யணும் எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கு. பட் இருந்தாலும் இவர் வக்கரமாகி பாக்குறாருங்கும் போது உக்கரமா வேலை செய்ய போறீங்க. புரியுதா? உக்கரமா வேலை செய்யும் போதே பதட்டம் இருக்கும். அப்ப அந்த பதட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம. அடுத்து இவர பார்வை எங்க வருது? 8ஆம் இடத்துல. புரியுதா? 8ல 10ஆம் பார்வை. புரியுதா? இது செவ்வாயோட வீடு. லக்னாதிபதி ராசியாதிபதி செவ்வாய். அப்ப செவ்வாயை சனி பார்க்கும் போது என்ன ஆகுது? இங்க வக்கரமாயிட்டாரு சனி. புரியுதா? அப்போ சிலருக்கு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த அமைப்பை கொடுப்பார். புரியுதா? எப்படி சார்? நீங்க முன்னாடி என்ன ஒரு ஆசிரியர் வச்சிருப்பீங்க, ஒரு 5 வருஷம் அதுக்கு முன்னாடி என்ன இடம் வாங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கான அமைப்பு இப்ப கை கொடுக்கும். மறைக்கப்பட்ட காசு யாருக்காச்சும் ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க, 5 வருஷம் அதுக்கு முன்னாடி அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க, ரிட்டர்ன் வராம இருக்கும். அந்த காசு திரும்ப வரும். இல்ல லாட்டரி சீட்டு யோகம் சனி பகவான் பாக்குறாரு சார்னா, சனி பகவான் உங்களுக்கு பிறக்கும் போதே நல்ல நிலையில இருக்காரு, உங்களுக்கு யோகாதிபதியா இருக்காருன்னா உங்க சுய ஜாக அடிப்படையில இவர் பார்வை வக்ர பார்வை என்ன பண்ண கேந்திராதிபதினா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுப்பார். உங்க சுய ஜாதகத்துல சனி நன்றாக இருக்கணும், சனியோட தசாகரம் நடக்கணும். நடக்கும் போது உங்களுக்கு ஏதோ ஒரு சிறு தொகையோ பெரு தொகையோ இவர் கொடுப்பார். புரியுதா? அடுத்தபடியா இந்த சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா? வக்கரமா இருக்காரு, லக்னத்தை பாக்குறாரு, உங்க மனசை பாக்குறாரு. இதை பார்க்கும்போது குழந்தைகள் வகையில கொஞ்சம் கவனமாக இருங்க. புரியுதா? பிள்ளைகள் வகையில கொஞ்சம், புரியுதா இல்லையா? அவங்க உடலை கேர் எடுத்து பார்க்கறது, உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் வகையில இருந்த வில்லங்கங்கள் இப்ப குறையும். புரியுதா? இப்பயோ சொத்து இழுபறில இருந்திருக்கோம், தரமாட்டேன் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அது பிரச்சனை உங்களுக்கு முடியும். இது வரைக்கும் பிரச்சனையா இருந்தா கூட இப்ப அது குறையும். புரியுதா? இருவர்ல இருந்த சொத்தை இவர் இங்க 11ஆம் இடத்துக்கு வந்தோடனே கொடுத்திருப்பார். ஒரு சிலருக்கு அமைப்பின்படி வராம நிலுவையில இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு அனுகூலமா இருக்குங்க. இப்ப சனியோட பார்வைகள் பாத்தீங்கன்னா ஆண்கிரகம் சோ அப்படி இவர் இங்க பார்க்கும்போது என்னன்னா, நம்ம என்ன சார் பண்ண போறோம்னா, நமக்கு இவர் தொழில்காரர் வந்தவன் இல்லையா, வேலை வகையில வராத பணம், வராத மரியாதை, வராத ரெகனைசேஷன் இப்ப கிடைக்கும். உங்க யாரெல்லாம் டாமினேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே நீங்க இப்ப ஜெயிச்சு காட்டுற அமைப்பு நான் பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த மனதுல இருந்த குழப்பங்கள், சஞ்சலங்கள் எல்லாமே நீங்கும். பட் மனசுல பதட்டத்தை கொடுப்பாரு. சோ என்ன பண்ணுங்க, பதட்டமா இருக்கா, உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் எதை வேணா வழிபாடு பண்ணுங்க. இதுதான் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டு விடுதாலே ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வந்துருக்கு. பதட்டமா இருக்கும்போது கோவத்தை கொடுத்து, ஏன்னா இவர் பார்வை செவ்வாய் வீட்டுல விடுது இல்லையா, கோவத்தை கொடுத்துருவா டக்குன்னு. நம்ம என்ன பேசுறது வார்த்தை சொல்லணும்னு கொஞ்சம் கடுசாயிடும். என்ன பண்ணுங்க, பேச்சை குறைச்சிட்டு தனிமைக்கு வந்துருங்க. தனிமைக்கு வந்தா உங்களுக்கு இன்னும் நல்லது, ரொம்ப சிறப்பு. அடுத்தபடியா இந்த சனி பகவான் 11ல இருந்துட்டு இருக்காரு இல்லையா, இங்க வக்ரமாகாரு இல்லையா, சேமிப்பு உயர போகுது, கிடுகிடுன்னு ஏற போறீங்க. சடனா டாப்புக்கு வர்றாங்க இல்லையா. நேத்து பார்த்தங்க சைக்கிள்ல போனாருங்க, இன்னைக்கு பார்த்தா ஆடி கார்ல போறாருங்கிற மாதிரி இந்த உங்களுக்கு 4.5 மாசங்கிறது திடீர் உயர்வை கொடுக்கும். புரியுதா? ஏன்னா 8 உழைக்காமல் வரக்கூடிய பணம் அதிர்ஷ்டத்தை பாக்குறாரு, மனசை பாக்குறாரு, லக்னத்தை பாக்குறாரு. இருக்கிறது 11. சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது, விதிகிரகம். அப்போ மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு இந்த 4.5 மாதத்துல எதையுமே பிளான் போட்டு திட்டம் போட்டு காய் நகர்த்துனீங்கன்னா வெற்றி உங்களுக்கு. ரிஷப ராசி ரிஷப லக்ன நண்பர்களுக்கு இந்த சனிபாவோட வக்ர பயிற்சி எப்படி பார்ப்போங்க. இப்போ ரிஷப ராசி ரிஷப லக்னம், ரிஷபம் சந்திரன் லக்னம். சரி, இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இது உங்களோட 12 பாவம். இந்த 12 பாவத்துல இந்த சனி பகவான் எப்படி வக்ரகதி உங்களுக்கு என்ன பலன் கொடுக்க போறாரு. அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு சனி பாத்தீங்கன்னா கேந்திரத்துக்கு வர, கேந்திராதிபதி கும்பம். ஸோ அப்போ கேந்திர கிரகம்
ஆல்மோஸ்ட் கெடுக்காது, கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1, 5, 9 இது திரிகோணம். அப்போ உங்களுக்கு கேந்திராதிபத்தியமாவும் இருக்காரு, திரிகோணாதிபதியாவும் உங்களுக்கு சனிதான் வரும். அப்போ திரிகோணாதிபதியும் அவர் தான், கேந்திராதிபதியும் அவர் தான். சோ அப்போ உங்க ரெண்டுக்கு அவர் தான் முக்கிய காரணம் வைக்காரு இல்லையா. இவர் உங்களுக்கு வக்ரமான என்ன பண்ண போறாரு? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்குது 10ல தொழில். அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, என்ன நடந்தாலும் நம்ம தொழில சேஞ்ச் பண்ணக்கூடாது. சனி பகவான் உங்களுக்கு தொழில இருக்கும்போது பழைய தொழில் அப்படியே கன்டினியூ பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. புரியுதா? பழைய தொழில அப்படியே கன்டினியூ பண்ணுங்க. இந்த காலகட்டத்துல, இந்த 4.5 மாத காலகட்டத்துல புதிய தொழில் எதுவும் பண்ண வேண்டாம். புரியுதா? புதுசா தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்னா அங்க இவர் ட்ரபிள் கொடுப்பாருங்க. ஏன் சார் இப்படி சொல்றீங்கன்னா, இவர் இங்க வக்ரமாகும் போது தொழில்காரன் இல்லையா, தொழில் 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 சொல்லிட்டு மைண்ட்ல அந்த தாட் அதிகம் கொடுத்துருவார். புரியுதா? இவரு இந்த வக்ரமாகும் போது தொழில் ரீதியான உங்களுக்கு லாபத்தை அவர் கொடுப்பாரானா அந்த அளவு கொடுக்க போறது கிடையாது. கெடுப்பாரா சார்னா நீங்க செய்யற வேலையை அப்படியே பண்ணிட்டு தானே கெடுக்க போறதும் கிடையாது. அப்படியே ஸ்மூத்தா போயிடும். நான் தொழிலை சேஞ்ச் பண்றேன், வேற தொழிலுக்கு போறேன்னா அப்ப இவர் இங்க ஆக்டிவேட் ஆகும். புரியுதுங்களா? இப்போ இவரோட பார்வையில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவரோட பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குது, உங்களோட 4ஆம் பாவத்தை பார்க்கிறாரு, உங்களோட 7ஆம் பாவத்தை பார்க்கிறாரு. சரி சார், இவரோட பார்வையில் நல்லது பண்ணுமான்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வக்ரம்னா வேகம், ஸ்பீடு. ஆக்சுவலா சனிங்கிறது ஸ்லோ பிளானட். 10 அடி தூரத்தை அப்படியே பொறுமையா ஆமா மாதிரி நடந்து வர்றதுதான் சனி பகவான். இந்த காலகட்டத்துல முயல் மாதிரி தாவி வரக்கூடியவர். அப்ப என்ன சார் பண்ண போறாரு, எப்படி சார் எனக்கு வரையத்தை கொடுக்க போறாரு பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா, இவரோட 3ஆம் பார்வைய உங்களோட 12ஆம் இடத்தை பார்க்க. புரியுதா இல்லையா? இவருடைய 7ஆம் பார்வை 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த 10ஆம் பார்வை உங்க 7ஆம் இடத்தை பார்க்கும்போது இங்க என்ன தொழில் காரணம் வருது? கணவன், மனைவி, காதலி, நண்பர்கள். கரெக்டா? அப்போ இத வக்ரமையை பார்க்கிறாருன்னா என்ன பண்ண போறாருன்னா, இவர் ஆல்ரெடி பழமையை விரும்பக்கூடியவர். சனின்னாவே பழசுதான், புதுசுக்கு வேலையே கிடையாது, செகண்ட் ஹேண்ட் பழசு. அப்ப என்ன பண்ண போறா, பழைய நினைவு நிறைய கொடுப்பாரு. நீ கல்யாணத்தப்ப இப்படி பண்ணில்ல, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன டார்ச்சர் பண்ணில்ல, அது மாதிரியான எண்ணங்கள் மிகுதியா இருக்கும். அப்ப என்ன ஆகும், நம்ம போயிட்டு பார்ட்னர்கிட்ட பேச போவேன், பார்ட்னர் அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க, இல்ல வேற ஏதோ அவங்க டென்ஷன்ல இருக்க, நம்ம பழச பேச சண்டை என்ன ஆகும், அப்படி சனி வந்திருக்காரு, பார்த்துக்கிட்டு வேற இருக்காரு, 2 பேரும் மதியத்துக்கு வருவான், மதியம் பண்ண மாட்டான், ஊதி விட்டு போயிடுவாங்க. அப்போ பழைய செய்திகளை பேசாம இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. புரியுதா? கணவன் மனைவி கிட்ட பழைய செய்தியை பேசுறது, பழைய விவாதத்தை பேசுறது இந்த காலகட்டம் உகந்தது கிடையாது. அடுத்தபடியா நட்பு வகையிலையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது, நண்பர்கள் நம்ம பழசை பத்தி பேசுறது இங்க வேலையே இல்லைங்க. பழசை பத்தி பேசாதீங்க. பழசை பத்தி பேசுறதுனால சண்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா இவரோட சனி பாத்தீங்கன்னா இந்த பிரித்தாடன் வல்லமே அதிகமா உள்ளது, பிரிச்சு வச்சு வெடிக்கப்பட்டுருவார் அந்த மாதிரி கிரகம். சோ கணவன் மணி இந்த 4.5 மாசத்துக்கு என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தாட் வருதா அப்படியே நம்ம சைலண்டா இருக்கணும். புரியுதா? நம்ம டிவைட் பண்ணிட்டு நம்ம வேற பாட்டு கேட்கலாம், வேற ஏதாச்சும் இல்ல வீட்டை விட்டுமா 1/2 மணி நேரம் வெளில போயிட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம். புரியுதா? எனக்கு ஏதோ டென்ஷனா இருக்கு, ஏதோ தாட் இருக்கு, நான் பேச போறேன்னா வச்சு விளங்கமா போயிடும். அடுத்தபடியா இவங்க 4ஆம் இடத்தை பார்க்கலாம். இந்த 4ஆம் இடத்தை வக்ரமானவர் பார்க்கும்போது என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு வண்டி வாகன வகையில ஆதாயத்தை கொடுக்குறாரு. அதாவது எப்படி சார், நான் புது வண்டி வாங்கும், பழைய வண்டி வாங்குறது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது உங்களோட வண்டி வீடு புதுப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இவர் என்ன பண்றாருன்னா, வேகமாயி பார்க்கும்போது நீங்க புது வீடு வாங்குறத விட உங்களுக்கு பழைய வீடு வாங்குறேன்னு நினைச்சீங்கன்னா பழைய வீடு வாங்குற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுக்கான வழிமுறை உங்களுக்கு தேடி வரும். வீடு வாங்கணுங்கிறவங்க புது வீடை விட பழைய வீடு வாங்கி நீங்க அதை புதுப்பிச்சு ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்துல பழைய வண்டி இல்ல பழைய வீடு இல்லைன்னா வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விரயத்தை கொடுக்க போறாரு. இல்ல இருக்கிற வீட்டை நம்ம புதுப்பிக்கலாம், இல்ல இருக்கிற வண்டியை நம்ம என்ன பண்ணலாம், பெயிண்ட் ஏதாச்சும் பண்ணி நம்ம புதுப்பிக்கலாம். புரியுதா? வண்டி வாகனம் சம்பந்தமான பிரச்சனை கொடுக்க போறாரு. அதே மாதிரி தாயாருக்கு உடல்ல இருந்துட்டு இருந்த பிரச்சனையை தீர்க்க போறாரு. இது வரைக்கும் சிலருக்கு
சிலருக்கு பாத்தீங்கன்னா தாயார் வந்து உடல்நல குறைவு இருந்துகிட்டு இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா இங்க இருந்து இவர் பார்க்கும்போது ஒரு சில தாயார் உடல்நல குறைவுகள் இருந்ததா, இப்ப இந்த காலகட்டத்துல அந்த உடல்நல குறைவு நிவர்த்தியாக சொல்லக்கூடிய அமைப்பு இங்க இருக்கு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இவர் வந்து உங்களோட 12ஆம் இடத்தை பாக்குறார். லக்கணத்துக்கு 12, உங்களுக்கு 12, உங்களுக்கு உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா இப்ப அவர் வந்து நிவர்த்தி பண்ண போறாருங்க. நம்ம உடம்புக்குள்ள நமக்கு தெரியாம சீக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், தலைவலி மாத்திரையும் போட்டுக்கிட்டே இருப்போம். இப்ப இந்த காலத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஆஸ்பத்திரி காட்டினா என்ன, டாக்டர் போய் பார்த்தா என்னன்னு சொல்லிட்டு டாக்டரை பார்த்து நம்ம வந்து மொத்தமா நம்ம சரி பண்ணிக்கிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ் கூட இருக்கலாம், தோல் சம்பந்தமான அரிப்புகள், இல்ல வேற ஏதாவது ஸ்கின் டிசீஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கின் டிசீஸ் கூட இப்ப வந்து ஆறு குணமாக்கி தர போறாருங்க. அதாவது உங்களுக்கு தெரியாம நமக்குள்ளுக்குள்ளேயே இருந்துகிற நோயை வந்து குணப்படுத்த போறாரு. அதே மாதிரி வந்து நம்ம உங்களுக்குள்ள இருந்த தீய எண்ணத்தையும் இவர் கிளியர் பண்ண போறாரு. எப்படி சார் சொல்றீங்கன்னா, இவன் கெட்டவன், கெட்டவன் வக்ரமானா நல்லவனா மாறுவான், நல்லவன் வக்ரமானா கெட்டவனா மாறுவான். நம்ம சொல்லுவோம்ல வக்கர புத்தின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது இந்த சனி பகவான் வந்து வக்கரமாகும் போது, வக்கரப்பார பலன்ல விடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்க கெட்டவை எல்லாத்தையும் மாத்துறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்க போறாருங்க. வழியை தான் கொடுப்பாரு, நம்ம தான் போய் நம்ம செஞ்சுக்கணும். அந்த இடத்துல வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு ஜோசியர் ஐயா நீங்க சொன்னீங்க எனக்கு ஒண்ணுமே ஆகலைன்னா கதைக்கு இல்லை. ஏன்னா இவங்க வாய்ப்பை கொடுப்பாங்க. புரியுதா? ஒருத்தருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு வரும்னா நம்ம வீட்லயே படுத்துட்டா வராது, நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, போவோம், செலக்ட் ஆயிடும். நான் வீட்லயே படுத்துக்கிட்டு நான் எதுவுமே பண்ணலன்னா அது மாதிரி இல்லாம உங்களுக்குள்ள இருந்த எண்ணங்கள், உடல் நல குறைகள் எல்லாத்தையுமே போக்க போறாரு. ஆக மொத்தத்துல இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த வக்ர சனி பேச்சு எப்படி சார் இருக்கும்னா, என்னே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க, தொழிலை மட்டும் சேஞ்ச் பண்ணாதீங்க. இந்த காலத்துல வேற கம்பெனி போற, வேற ஜாப் போறனா பிரச்சனை, அப்படியே சுமூத்தா கொண்டு போயிடுங்க. பெரிய அளவுல கொடுக்கவும் போறதில்ல, பெரிய அளவுல கெடுக்கவும் போறதில்ல, அப்படியே சைலண்டா இருந்துருவார். இவர் சைலண்டா இருக்குது உங்க கையில தான் இருக்கு. புரியுங்களா? இவரோட பார்வை எப்படி இருக்கும்னு சொல்லியாச்சு. புரியுதா? இதை நீங்க லைஃப்ல வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு நீங்க நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் போது இவர் சைலண்ட் ஆயிடுவார். புரியுதா? அதே மாதிரி இவர் வக்கரகதி காலகட்டத்துல முடிந்த அளவு உதவி பண்ணுங்க. யாருக்கு உதவி பண்ணணும்? வயதானவருக்கு உதவி பண்ணணும். யாருக்கு உதவி பண்ணணும்? முதியோருக்கு உதவி பண்ணணும். தாயார் தந்தை சார்ந்தக்கூடிய முதியோருக்கு உதவி பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம இங்க மனைவி கிட்ட அல்ல பார்ட்னர் கிட்ட அல்லது காதலி கிட்ட நம்ம வாயை குறைச்சிக்கணும், பழசு பேசக்கூடாது. புரியுதுங்களா? இவ்வளவுதான். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு, அதாவது ராசி சந்திரன் லக்னம். சரி, 1 2 3 6 5 6 7 8 9 10 11 12. இது உங்களோட 12 பாவம். புரியுதுங்களா? இந்த 12 பாவத்துல இந்த சனி பாவங்கள் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் இடத்துல இருக்காரு. ஆக்சுவலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா 8க்கும் 9க்கும் அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான். ஒருத்தனுடைய ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதாவது அடுத்தபடியா நம்மளுடைய அந்த பூர்வீகத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த பாக்கிய ஸ்தானத்திலையும் நமக்கு இருக்கக்கூடிய யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு சனி பகவான் உங்களுக்கு இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா எங்க வர்றாரு? 9ஆம் இடத்துல திரிகோணாதிபதியா உங்களுக்கு இந்த சனி பகவான் இருக்காருங்க. அப்போ கேந்திராதிபதியும் திரிகோணாதிபதியும் நமக்கு வந்து வக்ரம் அடையும் போது நமக்கு வந்து அந்த அளவு பாவத்தை பண்ண போடுறது இல்லை. அது பாவ பலன் இல்லை, அது கெடு பலன்களும் அதிகமா இல்லை. அப்போ இந்த 9ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு. இது வரைக்கும் 9 சனி இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா உங்க அப்பாவுக்கு உடல் ரீதியா பிரச்சனை, அப்பாவுக்கு தகப்பன் வகையில ஒரு சில உடல் இன்னல்களை அனுபவிச்சுட்டு இருக்கான் சொல்ற அமைப்பு. குறிப்பா சொன்னா காலு சர்ம வியாதியில அவங்க அப்பா இருக்காங்க. ஒரு சிலருக்கு ஜாதக பொதி இருந்தது இல்லையா? இப்ப வக்ர காலகட்டத்துல அவருக்கு அந்த பிரச்சனை நிவர்த்தியாக சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9க்கு அதிபதி அவர் தான், பாக்கியாதிபதி. பாக்கியஸ்தானத்துல ஆட்சி ஆகியிருக்கார். அதாவது இந்த மிதுனத்தை இப்பதான் நல்லா இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன்னா இது வரைக்கும் வந்து அஷ்டம சனி, கண்டக சனி எல்லாத்தையும் தாண்டி, புரியுதா இல்லையா, இப்ப நல்லா இருக்கும் சார். இப்ப வக்ரம் ஆகுறாரு சார்னா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய கேந்திராதிபதி சனி பகவான். புரியுதா? இவர் வந்து உங்களுக்கு வேலை டிஸ்டர்ப் பண்ண போறாருன்னா
தொழில் ஸ்தானத்துக்கு இவர் இன்னும் வரல. புரியுதா? அடுத்தபடி இவரோட பார்வைகள் எடுத்து பாரு. உங்களோட 11ஆம் இடத்துல பார்வைகள் விழுது, உங்களுடைய 3ஆம் இடத்துல பார்வைகள் விழுது, உங்களுடைய 6ஆம் இடத்துல இவரோட பார்வைகள் விழுது. 3 பார்வைகள், அதாவது 3, 7, 10 சனியோட பார்வைகள் இந்த பார்வைகள் வந்து இந்த ஸ்தானம் தான் விழுது. அப்போ இந்த வக்கர பேச்சு எப்படி சார் இருக்கும்? இந்த வக்கர பேச்சுல பெரிய அளவு மாற்றம் எதுவும் இல்லைங்க. இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. புரியுதா? இந்த சனியோட பார்வை என்ன சார் எனக்கு பண்ணணும்னா, சனியோட பார்வை உங்களுக்கு லாபத்துல விழுது. புரியுதா? பாக்கியாதிபதியில அவர் ஆட்சியா இருந்து, புரியுதா, அவர் செலுத்திய பார்வை இப்ப வக்ரமாய் அவர் பார்க்கல. அப்போ உங்க லாப மேன்மை உயரணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு மைண்ட்ல பார்த்தா வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா காசு சேர்க்கணும், சேமிப்பு பண்ணணும், அதே மாதிரி பெரிய மனுஷன் நம்ம வந்து அன்பை சேகரிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இப்ப இது டபுள் பங்கா அமையும். புரியுதா இல்லையா? ஆனா இவர் வந்து சனி அப்படி இருக்கும்போது அமையும். புரியுதுங்களா? நம்ம அதிகமா எதிர்பார்க்க கூடாது. இது வந்து செவ்வாயோட வீட்டுல நமக்கு இருக்கு. உங்களோட சுய ஜாதகத்துல சனியோட நிலை பொறுத்து சிலருக்கு அதிகமா இருக்கும், சிலருக்கு குறைவாக இருக்கும். அடுத்தபடியா இந்த சனியோட பார்வை எங்க சார் இருக்குன்னா 3ஆம் இடத்துல உள்ளதுங்க. சனி பார்வை 3ஆம் இடத்துல உள்ளது நல்ல விஷயம். புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து வக்ரமே இருக்காருன்னா உங்களுக்கு எண்ணம் திடமாக இருக்கும். உபஜெய சார்ந்த அவர் பார்க்கிறாருங்கும் போது சகோதரன் கூட இருந்துட்டு இருந்த பிரச்சனைகள் இப்ப குணமாகும். அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சில கருத்து விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கும். நீ பெரியாளா நான் பெரியாளா இந்த மாதிரி இருந்ததெல்லாம் இப்ப மாறி நன்மை நல்லது நடக்க போகுது, அண்ணன் தம்பி ஒன்னா இருக்க போறாங்க, அண்ணன் தம்பி இந்த சொத்து பிரச்சனைகள் இப்ப ஒரு முடிவுக்கு வரப்போகுது, அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் அந்த பிரச்சனை இப்ப சால்வ் ஆக போகுது, எனக்கும் அப்பாவுக்கு அந்த பிரச்சனை இப்ப சால்வ் ஆக போகுது சொல்ற அமைப்பு இருக்கு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானோட பவர் 6ஆம் இடத்துல, அதாவது நோய் நொடி பிணி பிடை கடன். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, இந்த காலகட்டத்துல ஒரு பேப்பரை எடுத்து உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு இன்னும் எழுதி ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன்னா இவர் வக்கர பார்வையா பார்க்கும்போது கடன் இருந்தா கடன் அடைக்க பார்ப்பார், உடல் நோய் இருந்தா நோயை குறைக்க பார்ப்பார், பிரச்சனைகள் இருக்கா தீர்வு கொடுக்க பார்ப்பார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பேங்க் லோன் எந்த லோனா இருந்தாலும் இப்ப உங்களுக்கு அடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஒரு லிஸ்ட்டை எடுத்து உங்களோட கஷ்டங்கள் ஒண்ணு ஒன்னா எழுதி அந்த ஒரு கஷ்டத்தையா நீங்க சால்வ் பண்ணிக்கிற காலமா நான் பார்க்க போறேன். ஏன் நான் சொல்றேன்னா பாக்கியாதிபதி வக்ரம். புரியுதா? இங்க மந்தமா இருந்தவன் வேகம் எடுக்கிறான். புரியுதா? வேகம் எடுத்தவன் எங்க பாக்குறான்? 6ஆம் இடத்தை பாக்குறான், 3ஆம் இடத்தை பாக்குறான், 11ஆம் இடத்தை பாக்குறான். அப்ப இது 3 உங்களுக்கு வலுப்பெறும். புரியுதா? அப்ப இது 3 வேகமா இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும். புரியுதா? இந்த ஃபாஸ்டா எண்ணங்கள் எப்ப சார் அதிகமாகும் பாத்தீங்கன்னா பூசம் அனுசம் உத்திராட நட்சத்திரம் அந்த கிராஸ் பண்ற வேலையில அதிகமா இருக்கும். அதே மாதிரி சனிக்கிழமைகள் இந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும். சனிக்கிழமை சனி வருது எண்ணங்கள் திங்கிங் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த சனியோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூசம் அனுசம் உத்திரட்டாதி எந்த நடைமுறை காலகட்டத்திலையும் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் மிகுதியாவே இருக்கும். நான் என்ன சொல்றேன் எஸ்கேஸ்லஜினா இந்த 4.5 மாசம் பாத்தீங்கன்னா உங்களுடைய திரிகோணாதிபதி இங்க வக்ரம் எழுதாரு இல்லையா, உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய காலமான பார்க்க போறேன். ஆல்ரெடி பெரிய பிரச்சனை தாண்டி வந்துட்டீங்க, கண்டக சனி அசுரம் தாண்டி வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் இருக்க பிரச்சனை நீங்க சால்வ் பண்றதுக்கான காலமா இதை பார்க்க போறேன். இப்ப கடக ராசி கடலகந்து எப்படின்னு பார்ப்போம். கடக ராசி சந்திரன் லக்னம், கடக லக்னம். இப்ப கடக ராசிக்கு நம்ம 12 பாவம் போடும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்ப கடகராசி கடகலக அன்பர்கள் எல்லாமே இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கார். 8 உங்களுக்கு இந்த 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இந்த 8ல சனி பகவான் இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? அஷ்டம சனி. அதாவது கடக ராசியா இருந்தாலும் சரி, கடக லக்னமா இருந்தாலும் சரி, அஷ்டம சனி. ஆயுள்காரகன் தொழில்காரன் 8ல மறைஞ்சிருக்கார். அப்போ சனிங்கிறது பிரச்சனை தொழில் கிரகம் இல்லையா, அந்த கிரகம் வந்து 8ல உட்கார்ந்து இருக்கும் போது கிட்டத்தட்ட போன சனி பயிற்சியில இருந்து கடகராசி கடலகம் எல்லாருமே பாத்தீங்கன்னா வேலையில பிரச்சனை, வேலையில வந்து எங்களுக்கு வந்து ஆதாயம் இல்லை, நான் எதிர்பார்த்தாலும் எனக்கு வந்து வேலையில வந்து திருப்திகரமா இல்லை, பாதி பேர் வேலை இழந்த சூழ்நிலை, வேலை இல்லாம புது வேலையை தேடி அழகின்ற சூழ்நிலையை இந்த சனி பகவான் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. அதுவும் இல்லாம இவங்க பாத்தீங்கன்னா சனி பகவானோட பார்வை 10ஆம் இடத்துல விழுது, 2ஆம் இடத்துல விழுது, குடும்பஸ்தானத்துல விழுது சனி பகவானோட பார்வை. அடுத்த பார்வை வந்து 5ஆம் இடத்துல விழுது. 1 2 3 4 5. இப்படி விழும்போது என்னன்னா வேலையில பிரச்சனை, பண வரவுல பிரச்சனை,
குடும்பத்துல பிரச்சனை. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து சிலருக்கு வந்து குழந்தை வேண்டி காத்துட்டு குழந்தை பிறப்புல பிரச்சனை, தடை தடங்கள் தாமதத்தை கொடுத்துட்டு இருக்காரு. மனசுல ஏதோ ஒரு சோர்வு தொய்வு கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா? பட் உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நடப்பு கோச்சாரத்துல குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ல இருக்காரு. குரு 11ல. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மீனத்துல ராகு, 9ல ராகு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இங்க கேது வர்றாரு, 3ல கேது. 3ல கேது இருந்தா ஆஹா மனக்குழப்பமாச்சு சார்னா இந்த கேது குரு பகவான் பார்த்துடுறாரு. புரியுதா? 11ல குரு, லாபத்துல குரு. புரியுதா? உங்களுடைய பாக்கியாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ சனி பகவான் வந்து இப்ப வக்ரமாகும் போது இருக்கிற நம்ம இந்த 12 ராசிகள்லயே பாத்தீங்கன்னா இந்த கடக ராசிக்கு தான் அதிகமா நற்பலன் கொடுக்குறாரு. எப்படி சார் நீங்க சொல்றீங்கன்னு பார்த்தா ஒரு பழமொழி இருக்கு பாருங்க, கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் பா. ஒரு கெட்டவன் அவன் கெட்டு போனா என்ன ஆவான்? நல்லவன் கெட்டா கெட்டவன் ஆயிடுவான், கெட்டவன் கெட்டா நல்லவன் ஆயிடுவான். அப்போ இந்த 8ஆம் இடத்துல இங்க சனி பகவான் வக்ரமாக போற இந்த 4.5 மாச காலம் பாத்தீங்கன்னா ராஜ யோகங்க. இந்த ராஜயோகம் என்ன சார் பண்ணுனா, முதல்ல 8 சனி அவர் வக்ரமாகிறார், வக்ரமை கெட்டு போறார். அப்போ கெட்டவன் கிட்ட ராஜயோகம். புரியுதா? அப்ப என்ன பண்ண போறாரு ஃபர்ஸ்ட்னா வேலை. முதல்ல வேலை இல்லாம இருந்த எல்லாருக்குமே வேலையை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. வேலை வாய்ப்பு இங்க இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க போறாரு, தன வரவு ஏற்படுத்த போறாரு. 2ஆம் இடத்தை பார்க்கும்போது நம்ம நல்லதுன்னு சொல்லுவோம், அதுல ஒரு சண்டை சச்சரவு, குடும்பத்தை விட்டு பாதி பேர் பிரிஞ்சே போயிருப்பான்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. சோ அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த 4.5 மாசம் பாத்தீங்கன்னா தனவரவு ஏற்படுத்த போறாரு, வேலை வாங்கி கொடுக்க போறாரு, வேலையில ரெகனைஸ் ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. வேலையில இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைய போகுது. உங்களுக்கு வேலையில வந்து உங்களை டாமினேட் பண்ணவங்கெல்லாம் உங்களை வந்து பாராட்டுற அளவை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. ஏன்னா ஹை ஸ்பீடா போயிட்டு வருது, அதிவேகமாயி தொழிலை பார்க்கும்போது வேலையில வேகம், அதனால ஆதாயம், பணவரவு, தனவரவு, குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையுது. புரியுதா? குடும்பத்து பிரச்சனைகள், உங்க வாக்குக்கு மரியாதை கிடைக்க போது 4 மாசம். இது வரைக்கும் நீங்க என்ன சொல்லணும், மரியாதை இல்லை உங்க பேச்சுக்கு, அந்த மரியாதை ஏற்படுத்த திருப்பி தர போறாரு. உங்க அப்பாவுக்கு இருந்த பிரச்சனைகள், தகப்பன்காரனுக்கு இருந்த உடல்நல குறைவை ஏற்படுத்த போறாரு. 2வது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வந்து கண்ணுல பிரச்சனைகள் இருக்கும், கண் வலி ஏற்படுறது, கண் சம்பந்தமான பிரச்சனைகள், பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் இப்ப 4 மாதம் அவர் வந்து விமோசனத்தை கொடுக்க போறாரு. சிலருக்கு வந்து கண் பார்வை டிம்மான மாதிரி இருந்திருக்கும் 1.5 வருஷ காலம். இப்போ அதுவும் நல்லா அமைய போகுது சொல்லக்கூடிய அமைப்பு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் குழந்தை பேரை ஏற்படுத்தி தர போறாரு. பல பேருக்கு குழந்தை இல்ல சொல்லி குழந்தைக்காக முயற்சி பண்ண எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல ஜூன் 29ல இருந்து நவம்பர் 15 இந்த காலகட்டத்துக்குள்ள, ஏன்னா இவரு நல்லவனாகி பாக்குறாரு. புரியுதா? நல்லவனாகி பார்க்கும்போது குழந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகள் இங்க அதிகமா இருக்குங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைங்க அகல போதும் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அப்பா அம்மா சொத்து வரல, அதுல பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்குன்னா அதுவும் இப்ப இவர் சால்வ் பண்ணி தரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. 4.5 மாசத்துல அவரு உங்களுக்கு இழுவையில இருந்த சொத்தும் வரும், குழந்தைகள் இல்லைன்னு கலந்து குழந்தை பிறகு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு, குழந்தைகள் வழியில ஆதாயத்தையும் ஏற்படுத்தி தர போறாரு. அதே மாதிரி குழந்தைகள் இருந்த பிரச்சனையும் இவர் சால்வ் பண்ண போறாரு. சிலருக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகளால பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணி தர போறாரு. நீங்க இதுக்கு முன்னாடி படாத கஷ்டம் போட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, இந்த கஷ்டம் எல்லாமே படிப்படியா குறைஞ்சி ஒரு புத்துணர்வு அனுபவிக்க போறீங்க. நமக்கா இப்ப நடக்குது ஆச்சரியத்தை ஏற்படுத்த போறாரு. புரியுதா? உங்களையே நீங்க வியக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தர போறார். அப்போ இந்த சனி பகவானுக்கு இந்த 4.5 மாசத்துல என்ன சார் பண்ணா எனக்கு இன்னும் அதிக பலன் கிடைக்கும்னா, சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு, நவக சனி பகவானுக்கு என்ன பண்ணுங்க, எள்ளும் எள்ளெண்ணையும் வச்சு படைச்சிட்டு அதை வந்து தானமா பண்ணுங்க. எள்ளெண்ணெய், எள் தானம் கொடுங்க, நல்லெண்ணெய் வாங்கி தானம் பண்ணுங்க. இதை பண்ணும்போது சனி பகவானோட அந்த இன்னும் ஒரு நட்பார்வை உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த 4.5 மாசத்துல திருநள்ளாறு கூட போயிட்டு வாங்க. எப்போ சனி வக்ர பேச்சான ஜூன் 29னா ஜூன் 30 போகணும். புரியுதா இல்லையா? வக்ரகதிக்கு முன்னாடி போவேனா, நான் வந்து இருந்து முன்னாடி போக யாரையும் சொல்லல. வக்ர பேச்சு காலகட்டத்துல திருநள்ளாறு சனி பகவானை போய் நீங்க பாத்துட்டு வாங்க. ஏன்னா நல்லவனாக மாறி இருக்கும்போது அவரோட பார்வை உங்களுக்கு நன்மை பயக்கும். புரியுதா? அப்போ போயிட்டு அவர் போயிட்டு வழிபாடு பண்றது உங்களுக்கு உத்தமம். புரியுதுங்களா?
இதுக்கு முன்னாடி ஏன் சார் நான் போக கூடாதுன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தா இவர் வந்து சுயகதியில இருக்காரு, கெட்டவனாக இருக்காரு. அப்ப கெடுப்பார்வை விழும்போது நல்லது நடக்காது இல்லையா? சுபரா அவர் மாறுற காலகட்டத்துல போய் பார்த்து அவர் வழிபாடு பண்ணிட்டு அங்கேயே நீங்க வந்து ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி நீ கோயிலுக்கு தானம் கொடுத்தாலும் ஓகே, இல்ல வந்து ஏழை எழுத கொடுத்தாலும் ஓகே. எல் தீபம் போடலாமா சார்னா, சனி பகவானுக்கு எல் தீபம் போடுறது பார்த்தீங்கன்னா தகப்பன் தாய் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து எள்ளும் தண்ணியும் இறைக்கிறது நம்மளோட பிதிர் கர்மா, புரியுதா? அங்க போய் நம்ம எல் தீபம் வந்து போடக்கூடாது, புரியுதா? அதனால வந்து நம்ம எஸ்கேஷன் வந்து எல் தீபம் வந்து ப்ரிஃபர் பண்றது இல்லை. அப்பா அம்மா இல்லாத பட்சத்துல நீங்க எல் தீபம் போடுறதுன்னா போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. அப்ப நீங்க எல் தீபம் போன பிரியப்பட்ட தீபத்தை வாங்கி குருக்கள்கிட்ட கொடுங்க, அவர் வாங்கி தீபத்தை போட்டுக்கட்டும். உங்க கையால வந்து உங்க பெற்றோர் இருக்கும்போது எல் தீபம் போடுறது நம்ம எஸ்கேஷன் வந்து ப்ரிஃபர் பண்றது கிடையாது. சோ இந்த 4.5 மாசம் நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு செக் பண்ணுவோங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? ராசி, சந்திரன், லக்னம். சோ அப்போ இதுக்கு 12 பாவம் போட்டுருவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி எப்படி சார் இருக்கு? சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா 7ல இருக்காருங்க, கண்டக சனியா இருக்காரு. இந்த கண்டக சனியா இருந்து என்ன பண்றாருன்னா, கிட்டத்தட்ட 1.5 வருஷ காலமா போன சனி பயிற்சியில இருந்து கஷ்டத்து மேல கஷ்டம், தேவையில்லாத அவப்பேர். இது 7ஆம் இடம் என்ன? ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி, காதல் காதலி, நட்பு வட்டாரங்கள், சமுதாயம், சுற்றுச்சூழலை சொல்றது இந்த 7ஆம் இடம். இங்க சனி பகவான் வந்து அமர்றாரு. இவருக்கு பகையாளி இங்க ஆட்சி வேற. அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 1.5 வருஷமா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், நட்பு வட்டாரத்துல பிரச்சனைகள், காதல பிரச்சனை, ரிலேஷன்ஷிப் இருக்க பிரச்சனைகள், புரியுதா இல்லையா? ஒரு கெட்ட பேரு அவ பேரு தடைத்தடங்களா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் மேல உடல் ஆரோக்கியம் வேற. ஏன்னா சனி பகவான் எங்க பாக்குறாரு? லக்னத்தை பாக்குறாரு, ராசியை பாக்குறாரு, 7ஆம் இடத்திலிருந்து பாக்குறாரு, புரியுதா? அப்போ 7ங்கிறது நமக்கு கலஸ்தர காரகம். 2வது பாத்தீங்கன்னா 7ங்கிறது பொது மாரகஸ்தானம் வேற. அங்கேருந்து இவர் பார்க்கும்போது கண்டத்தை கொடுக்குறாரு. உடல்ல ஒரு சோர்வு, உடற்சோர்வு, ஒரு சோம்பேறி ஆக்டர். கிட்டத்தட்ட 1.5 வருஷமா இந்த சிம்மராஜ் சிம்மராஜ் அதுக்கு முன்னாடி சுறுசுறுப்பா இருந்தாங்க. எப்ப போன சனி பயிற்சி வந்துச்சு, அது இன்னும் தூங்கலாமா, இன்னும் நம்ம தூங்குவோமே, தூங்கிட்டு இருப்போமே எண்ணத்தை கொடுக்குறாரு. 2வது பாத்தீங்கன்னா வந்து அது மாதிரி டீசெண்டா ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. சிம்பா சொல்றோம் பாருங்களேன். இது மாதிரி பாத்தீங்கன்னா போன சனி பயிற்சி முன்னாடி டீசெண்டா டிப் டாப்பா ட்ரெஸ் போட்டவங்க கூட இப்ப சனி பார்வையில அழுக்கான சட்டையை போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. துவைக்காம சிம்பா சொல்ல குளிக்காம கூட இருப்பாங்க. 2 நாள் 3 நாள் கூட சோம்பல் போட்டுக்கிட்டு குளிக்க விட மாட்டாங்க. சனி இல்லையா? சனினாவே அழுக்கு, முதல்ல தூசு தும்பல் கண்டிப்பா அங்க இருக்கும். அவர் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தூசு இருக்கும், ஒட்டடை இருக்கும், அடிக்கோட அழு போட்டு அப்படியே இருப்பாங்க. அது மாதிரி அமைப்பை கொடுத்துட்டு இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து வக்ரமாகிறார் இல்லையா? இந்த வக்ரமாகிற சனி வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. 7 கூடையவன் 6 7 கூடையவன் சனி பகவான். இந்த 7ங்கிறது கேந்திரம். கேந்திராதிபதியில இருக்கிறவங்க வந்து நமக்கு வந்து வக்ரமானா நல்லதுதான் பண்ணுவாங்க, கெட்டது பண்ண மாட்டாங்கிறது சாஸ்திரம், புரியுதா? அதுவும் இல்லாம இவர் வந்து கெட்டவர் வக்ரமா நல்லவனா மாறுறார். அப்ப என்ன ஆக போகுது சார்னா, உடம்புல இருந்த பிரச்சனை தீரப்போகுது, உடல்ல இருந்த நோய் நொடிகள் சோம்பேறி நீங்க போகுது. முதல்ல உடல் சோம்பேறி நீங்க போகுது. இன்னும் சொல்ல போனா உடல்ல நமக்கு உள்ளுக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. டயர்னஸ் போகும் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவான் வக்ரம் ஆயிடுச்சாரு இந்த காலகட்டத்தில் இருக்க போகுதுங்க. அடுத்து என்ன சார் பண்ண போறாருன்னா, உங்களை சுத்தி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறையுங்க. அதாவது பலரு சிந்தனை இருக்கும், என் அண்ணன் திட்டான், என் அப்பா திட்டாங்க, என் தம்பி திட்டாங்க, என் தங்கச்சி திட்டாங்க, என் கணவர் திட்டாரு, என் மனைவி திட்டாங்க, நாங்க பிரிஞ்சு இருக்கோம், எங்க பிரச்சனை எப்ப சார் தீர்னு நினைச்ச எல்லாருக்குமே அந்த பிரச்சனை தீர்ற காலமா இருக்கு. பயன்படுத்திக்கோங்க. நீங்க செஞ்ச தவற திருத்துறதுக்கான ஒரு வழி. அழகிய கண்ணாடி போல இருக்கு, கைதறி போட்டு உடைச்சிட்டீங்க. இந்த உடைச்சத ஒரு அழகா ஒட்ட வச்சு பழைய நிலை நம்ம திருப்ப நிலை நமக்கு இந்த சனிபானை ஏற்படுத்தி கொடுக்க போறார்.
என்னதான் இருந்தாலும் உடஞ்ச கண்ணாடி உடஞ்சதுதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒட்ட வச்சாலும் அந்த கீறல்கள் விரிசல்கள் தெரியதான் செய்யும். பட் இங்க சனி வந்து இங்க பார்க்கும்போது அதோட பிரச்சனையோட காரணத்தும் இங்க குறைஞ்சிரும். என்ன யார் பேசினா? என் தம்பி தானே பேசினாங்க, என் அக்கா தானே பேசினாங்க, என் அப்பா தானே பேசினாங்க, ஆயிரம் என் புருஷன் என்னை திட்டுவார் அடிப்பார், அவர்களால் உரிமையாட்டு அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ற மனநிலையை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறாருங்க. அடுத்தபடியா இந்த சனியோட பார்வை 4ஆம் இடத்துல இருக்கு. புரியுதா? தாயாருக்கு இருந்த உடல் உபாதையில் நீங்க போகுது. உங்களோட தாயாருக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறது இல்லையா? இவர் 10ஆம் பார்வையா பார்க்கும்போது என்ன பண்ணுச்சுன்னா, பலருக்கு அவங்களோட தாயாருக்கு உடல்ல பிரச்சனை, உடல் ஆரோக்கியம் இல்லை, உடல் சுகம் இல்லை சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இப்ப உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்த போறாரு. வீட்டுக்குள்ள இருந்த பிரச்சனை தீரப்போகுது. புரியுதா இல்லையா? வீடு வண்டி வாகனத்துக்கு நமக்கு இருந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ண போற. என்ன பண்ணலாம்? புது வண்டி வாங்கலாம், புது வீடு வாங்கலாம், இல்ல வீட்டுல இருந்த அந்த பழுதை நீக்கி நம்ம வீட்டை வந்து புதுப்பிக்கலாம், இல்ல நம்மளோட காரை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், சர்வீஸ் பண்ணி புதுமையா மாத்தலாம், இல்ல பெயிண்ட் அடிக்கலாம், வண்டியை சர்வீஸ் கொடுத்து புதுசா பண்ணலாம். அப்போ நமக்கு வண்டி வாகனம் தாயார் வகையில ஆதாயத்தை கொடுக்க போறது, செலவுகள் வந்து வரது வாய்ப்புகள் இருக்கு. இந்த செலவு வந்து உங்களுக்கு வந்து ஆதாயமாக இருக்குங்கிறது தரிசனமான உண்மைங்க. லாபகரமா இருக்கும், வீணா போயிடாது காசு. வண்டி வாங்கின வீணா போயிடல, வண்டி வாங்கினப்பா சேர்ந்ததும் நல்லா இருந்துச்சுப்பா, இது அமைப்பு இங்க இருக்கும். புரியுதா? அடுத்தபடி இந்த சனி பகவானோட பார்வை வந்து 9ஆம் இடத்துல விடுது இல்லையா? புரியுதா? 9ல சனி வந்து பாக்குற வக்கரமா பாக்குறாருன்னா நமக்கு பாக்கியம் நம்ம அனுபவிக்கிறோம். இது வரைக்கும் நம்ம ஆசைப்பட்டதை அனுபவிக்க முடியல. 1.5 வருஷ காலமா ஏதோ நினைக்கிறோம், ஏதோ தடங்கள் வந்துட்டு இருக்கு. அது மாதிரி இருந்த பிரச்சனை எல்லாமே இப்ப தீரப்பு. நிம்மதியா தூங்கணும்னா தூக்கம் வராதுங்க, ஏதோ பிரச்சனை வரும். சரி, ஒரு 10 நிமிஷம் ஒரு பாட்டு பார்க்கணும் போனா கரண்ட் போயிடும், பாட்டும் பார்க்க முடியாது. சரி, ஒரு படம் பார்க்கணும்னு நம்ம வந்து செல்ல எடுத்தா நெட்டு சுத்திக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நம்மளோட பாக்கியத்தை அனுபவிக்க முடியாம இடையூறு பண்றது சனி பகவான் வக்ரபாறையை பார்க்கும்போது உங்கள் ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வேலையில இருந்த பிரச்சனை தீரப்பு. சனிங்கிறது வேலை கிரகம் இல்லையா? வேலை குறியக்கூடிய கிரகம் சனி பகவான். இவர் பாத்தீங்கன்னா இவர் ஒரு பக்கம் இருந்தாலும் 10ஆம் இடத்துல குரு இருக்காரு. 10ல குருங்கிறது தொழில மாற்றத்தை அவர் கொடுக்க ரெடியா இருக்காரு. இங்க இவரும் பாத்தீங்கன்னா வேலையை கொடுக்க போறாரு. பாதி பேருக்கு வேலை போயிருக்கும். 7 சனிங்கும் போது வேலை பிரச்சனை, வேலை போயிருக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா வந்து வேலை செய்ய தொழிலாக தாக்க போற நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு சனி பகவான். அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சனி பகவானை நம்ம பழைய கம்பெனிக்கு நம்ம போயிடலாமா, பழைய வேலைக்கே திரும்ப போயிடலாமா, பழைய வேலை செஞ்ச முதல்ல போய் மறுபடியும் வேலை செய்யலாமாங்கிற எண்ணத்துல உள்ள உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. திருப்திகரமான வேலையை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு இந்த சனி பகவானுங்க. அப்போ இந்த சனி பெயர்ச்சியில உங்களுக்கு வந்து ஆதாயமா தான் பார்க்க போறது தவிர ஒரு இறக்கத்தை பார்க்க போறது. இந்த சனி பெயர்ச்சி நார்மலா இருந்தது 1.5 வருஷ காலத்துல இருந்த பிரச்சனையை விட இந்த 4.5 மாசத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே குறைக்க போகுது. நீங்க செஞ்ச தவறுக்கு தப்புக்கான பிராச்சித்தியம் தேடுற அமைப்பு இங்க பார்க்க போறோம். புரியுதா சார்? நான் இந்த சனி எப்படி சார் பூஸ்ட் பண்ணணும்னா, இந்த காலகட்டத்துல கை கால் முடியாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க, பொருள் உதவி வாங்கி கொடுங்க, ஆடை வஸ்திரம் வாங்கி கொடுங்க. வாங்கி தரும்போது இந்த சனி பகவானோட கெடுபல் உங்களுக்கு குறைக்கப்படுங்க. கன்னி ராசி கன்னி லக்னம். இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு இந்த சனி வக்ர பேச்சு எப்படின்னு பார்ப்போங்க. கன்னி ராசிக்கு சந்திரன் லக்னம் போட்டாச்சு. 12 பாவம் போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கன்னி. ஓகே, இப்போ கன்னி ராசி கன்னி நண்பர்களுக்கு இந்த சனி வக்ர பேச்சு எப்படி சார் இருக்கும், நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமான்னு பார்க்கும்போது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இந்த குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. புரியுதா? 9ல குரு. 9ல குரு வந்ததுல என்ன பண்ணிருப்பீங்கன்னா, இதுல பாதி பேர் கஷ்டத்துல இருந்திருப்பீங்க, இருந்தீங்க. பாதி பேர் வெளிநாடு போயிருப்பீங்க, வெளிநாடோ வெளியூரோ போயிருப்பீங்க. ஏன் சார்னா 9ல குரு வந்தா அவன் வந்து சொந்த ஊரை விட்டு வெளியூர்லயோ இல்ல வெளி மாநிலத்திலயோ இல்ல வெளி தேசத்துக்கோ அவன் வேலைக்கு போயிடுவான். ஏன்னா இவரு காசு கொடுக்கக்கூடிய கிரகம் இல்லையா? ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல 80% கன்னிராசி கன்னில நடந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போற வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தும் இந்த ஒரு ஆண்டுல. அதோட இல்லாம இவரோட பார்வை உங்களுக்கு வந்து விழுது. 1 2 3 4 5 5ஆம் பார்வை, 5 7 9 குருவோட பார்வை. அந்த 5 7 9 பார்வையில உங்களுக்கு லக்னத்தை குரு பார்த்துடுறாரு. லக்னமோ ராசியோ ரெண்டு எதா இருந்தாலும் ஓகே, உங்களை குரு பகவான் பார்த்துறாரு இல்லையா? அப்போ வெளிநாடு வெளியூர் போறது வாய்ப்புகள் அதிகம்.
குரு பேச்சு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், பொருளாதார கஷ்டம் இருந்துட்டு இருந்தது. நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ பொருளாதார வகையில ஓகே. இந்த அமைப்புல இந்த சனி பகவானோட வக்ர பெயர்ச்சி, சனி பகவான் 6ஆம் இடத்துல. சார் சனி பகவான் 6ல சார் நோய் நொடி பின்னிப்பிட வந்துருமா சார்? நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு 6ஆம் அதிபதி யாரு? சனி பகவான். கேட்டா 6ஆம் அதிபதி தன்னுடைய ஸ்தானத்துல ஆட்சி பெற்று இருந்தார், இப்ப ஆட்சியாகி வக்ரமாகிறார். அப்போ இவர் வந்து கெடுப்பாரா கொடுப்பாரா? உங்களுடைய கெடுதலை நீங்க மாற்றி அமைக்கிறதுக்கான ஐடியாவை கொடுப்பார். புரியுதுங்களா? எப்படி சார்னா, குரு பகவான் நிலை நல்லா இருக்கு, ஜென்மத்துல கேது வேற. ஜென்மத்துல கேது இருந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு இந்த குருவோட பயிற்சிக்கு பிறகு இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்க குருவோட பார்வைங்க வருது. 9ல குரு இருக்கும்போது சனி பகவான் 6ல வக்ராங்கும் போது நோயில இருந்தீங்கன்னா விமோச்சனம் கிடைக்க போகுது. கடன்ல இருந்தா கடன் அடையிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு சனி பகவான். வம்பு வழக்கு பிரச்சனைல இருந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த வம்பு வழக்கு பிரச்சனை நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்க போற. பொதுவா இந்த 6ங்கிறது வெற்றியை குறிக்கூடிய ஸ்தானம். இந்த வெற்றியை குறிக்கூடிய ஸ்தானத்துல ஒரு பாவர் அமர்ந்திருக்காருன்னா நல்லது. புரியுதா? உங்களுக்கு 6ஆம் அதிபதி சனி கும்பம். புரியுதா? அந்த 6ஆம் வக்ரமாக எப்படி ஸ்பீடு, ஹை ஸ்பீடு, மெட்ரோ ட்ரெயின் மாதிரி ஹை ஸ்பீடா தாட் எண்ணங்கள் எல்லாம் ஓட போகுது. சோ இந்த சனி பகவானோட பார்வைகள் உங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க போகுது, என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுதுன்னு பாப்போங்க. அதாவது சனி வந்து 6ஆம் இடத்துல ஸ்தானத்துக்கு என்ன பலன் சொல்லியாச்சு. என்ன பண்ண போறாரு? வேகமா உங்களை செயல்பட வைக்க போறாரு. எதிர் ரீதியில இருந்த கடனை அடைக்க போறாரு, அதுக்கான வாய்ப்பு கொடுக்க போறாரு. உடல இருந்த பிணிப்பீடை நீக்க போறாரு, உங்களுக்கு எதிரி தொழில் நீக்க போறாரு உங்களை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து தொழில இருந்த பிரச்சனைகள் வம்பு குறைச்சி உங்களுக்கு தொழில் நிம்மதியாக்கி வைக்க போறாரு இந்த சனி பகவான் இந்த காலகட்டத்துலங்க. அதாவது ஜூன் மாசம் 29ஆம் தேதி நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆதாயமான காலம். கன்னி ராசி கன்னி லக்னம் பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஆதாயமான காலம், பயன்படுத்திக்கோ. புரியுதா? உடனே பாய்வு சார் நான் நியூ பிசினஸ் ஆரம்பிக்கலாமா சார், புதிய தொழில் பண்ணலாமா சார்? புதிய தொழில் புதிய பிசினஸ் போனா சறுக்கி விட்டுருவார். புரியுதா? இருக்கிற நிலையில இருக்கிற வேலையில இருக்கிற பிசினஸ்ல நீங்க வேகமா செயல்பட போறீங்க, அதனால உங்களுக்கு ஆயத்தை கொடுக்க போற. புதிய தொழில் புதிய வேலை வாய்ப்புன்னு போனோம்னா இங்க சனி தன்னோட வேலையை கட்டுவார். அப்ப என்ன பண்ணுவாரு? நஷ்டம். அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த பார்த்துட்டு இருக்க அந்த வேலையிலேயே நீங்க வந்து முன்னேற வழியை பாருங்க. ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, இந்த காலத்துல வேகமா செயல்படுவீங்க, ஆக்டிவ். இந்த ஆக்டிவானவரை என்ன மாதிரி பார்வை பார்க்கிறாருன்னா, அவருக்கு சனிக்கு 3 7 10 பார்வைங்க. இந்த சனியோட 3 7 10 பார்வையில உங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து எங்கெல்லாம் பாக்குறாருன்னு பாருங்க. உங்களுடைய 8ஆம் இடத்தை பாக்குறாரு. புரியுதா? 3ஆம் பாரு 8. 8ங்கும்போது என்னன்னா சனி அகரமை பார்க்கறது இல்லையா? இது வரைக்கும் இருந்த அசிங்கங்கள் கெட்ட பெயர்கள் அவப்பெயர்கள்லாம் உங்களுக்கு குறைய போகுது. 8ல சனி பார்த்தா, சனிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து ஒரு டபுள் வேர்டு. இப்படியும் இருப்பாரு அப்படியும் இருப்பாரு, இப்படியும் பேசுவார் அப்படியும் பேசுவார். அவர் வந்து எதையும் சேர்த்துக்க முடியாது. புரிதால? சகுனித்தனம் நிறைந்தவரும் சனி. சோ அப்படி இருக்கும்போது பார்வை 8ல பாக்குதுங்கும் போது கெட்டவன் கெட்டு ராஜயோகம் பாட்டி. இவர் வந்து உங்களோட 6ஆம் அதிபதி வக்ரமாய் 8ஆ பாக்குறாருங்கும் போது உங்க பேர்ல இருந்த களங்கங்கள் கரைகளை நீக்க போற. புரியுதா? ஏதோ ஒன்று செய்யாத தப்புக்கு பழி வாங்கிருக்கீங்களா, இந்த பழியில இருந்து விமோச்சனம் கிடைக்க போகுது. ஏதோ ஒரு பிளாக் மார்க் உங்க நேம்ல இருக்கா, அந்த பிளாக் மார்க்கை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஐடியா கொடுப்பார். இவர் மாத்த மாட்டார். இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், சிந்தனைகள் எண்ணங்கள் அதற்கான அணுகுமுறையை இவர் கொடுப்பார். அதை நீங்க பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தினா உங்களோட எண்ணங்கள் வெற்றி அடையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து வெளிநாடு வெளி மாநிலத்துல ஆதாயத்தை கொடுக்க போறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிலர் வந்து பாத்தீங்கன்னா கடன் கொடுத்துருப்பாங்க யார்கிட்டயாச்சும், அந்த காசு திரும்பி வராது, வாங்கிட்டு போயிருப்பாங்க. இந்த தரம் அந்த தரம் இழுபர்ல கிடக்கும். புரியுதா? அதே மாதிரி உள்ள பணங்கள் வரும். புரியுதா இல்லையா? ஒரு சிலருக்கு இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது வாய்ப்பு நிறையவே இருக்கு. உழைக்காம வரக்கூடிய ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தை பாக்குறாரு இல்லையா? 12ஆம் சனி பாக்குறாருங்கும் போது உடல்ல இருந்த பிரச்சனை நீக்க போறார். இது லக்னம். லக்னத்துக்கு 12. உங்கள் உடலில் இருந்த பிரச்சனை, எந்த பிரச்சனை இவர் தீர்க்கிறதுக்கு வக்ர பார்வையை பார்க்கிறார். வக்ரம்னா என்ன? ஹை ஸ்பீடு. உடல்ல இருந்த பிரச்சனைகள், உடல்ல உங்களுக்கு தெரியாம உடலுக்குள்ள இருந்த நோய்கள், உங்கள் மனக்கவலைகள், உங்கள் மன சஞ்சலங்கள், உங்களுக்கு வந்து காலில் இருந்து வந்த பிணிகள், கால் பிரச்சனைகள் அனைத்தையுமே சனி பகவான் இப்ப வந்து தன் பார்வையில உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி போறார். அப்போ என்ன பண்ணணும் நீங்க, இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து சிந்தனைகள் வருதா, டாக்டர் போய் பார்க்கணும்னு தோணுதா, டாக்டர் போய் உடனே பாத்துருங்க. அவர் சிந்தனை தான் கொடுப்பார், ஆலோசனை தான் கொடுப்பாரு, தவிர கொண்டு போய் காட்டலாம் மாட்டார். அப்போ
உங்கள் உடலை சரி செய்து கொள்ளவும், உங்கள் மனதில் உள்ள அழுக்கை நீக்கிக் கொள்ளவும் இந்த காலம் நல்ல காலமா இருக்கு, பயன்படுத்திக்கோங்க கன்னிராசி அன்பர்களே. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் தைரிய வீரசானத்தை சனி பகவான் பார்க்கிறார், அக்ரமாய் பார்க்கிறார். மனசுல ஹை ஸ்பீடு, ஒரு பதட்டம் படபடப்பு கண்டிப்பா கொடுப்பார். புரியுதா? ஏன்னா இவரெல்லாம் ஹை ஸ்பீடு ஓவர் ஸ்பீட்ல பாக்குறாரு. சனிக்கு 10ஆம் பவர் அதிகம். உங்க சகோதரத்தை பாக்குறாரு. அப்போ அண்ணன் தம்பிங்க உதவ போறாங்க. உங்களால ஏதோ அவங்களுக்கு ஆதாயமோ இல்ல அவங்க மூலியமா உங்களுக்கு ஆதாயமோ, சிம்பிளா சொல்ல ஒரு சப்போர்ட். நான் இருக்கேன்டா தம்பி, ஏன்டா தம்பி கவலைப்படுறேன், நான் இருக்கேன்னா ஏன்னா கவலைப்படுறேன், நான் இருக்கமா தங்கச்சி, அது மாதிரி ஆறுதல் கரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமைப்பு அந்த காலம் இருக்கு. இதே சனி பகவான் கொடுக்க போற, அதுவும் தீவிரமா கொடுக்க போறார். புரியுதா? சோ இந்த வக்ரபேச்சி காலகட்டத்தை கன்னிராசி கண்ணில இருந்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை நீங்க திட்டம் போட்டு உங்களோட ஹெல்த்தை சரி பண்ணிக்கிறதுக்காகவும், நீங்கள் வாங்கிய கடனை அடைக்கிறதுக்காகவும், உங்கள் மீது உள்ள அவப்பேரை போக்கிக் கொள்றதுக்காகவும், அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா சகோதரன் சகோதரி இருந்த பிரச்சனையை நீங்க தீர்க்கறதுக்காக இது நல்ல காலமா இருக்கு. இந்த காலத்தை திட்டம் போட்டு ஒரு பிரச்சனையா நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த சனிபா சப்போர்ட் பண்ணுவாரு. தொழில மாற்றம் வேண்டாம், இருக்கிற தொழில அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சீனியர் சிட்டிசன் ஆயிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண தேவையில்லை. இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நீங்க அதுல என்ன பண்ணலான்னு பாருங்க. படிக்கிற மாணவர்களுக்கு என்ன ஓட்டங்கள் மிகுதியாக இருக்கும், எதைக்கும் பதட்டப்படாதீங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்க யோசிச்சு செயல்படுங்க. பதட்டமா இருக்கா, உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. இந்த தெய்வம் அந்த தெய்வம் இல்லை, ஆஞ்சநேயர் போய் கும்பிடணும் இல்லை, உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தையே மனசார அவன் 5 நிமிஷம் உட்காந்து வழிபாடு பண்ணும்போது மனபாரங்கள் குறையும். ஆனா பதட்டம் நிறைந்த காலமா தான் இருக்கும். ஏன்னா வேகமா செயல்படும் போது பதட்டம் வரும் மனசுல. நம்ம தப்பு பண்ணிடுவோமோ, தப்பாட என்ன மிகுதி அதிகமா இருக்கும். ஒன்னும் கவலை வேணாம். புரிதல 5 நிமிஷம் 10 நிமிஷம் தியானத்துல இருங்க. எப்பெல்லாம் மனசு தரும் உங்களோட பிடிச்ச தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமா இருக்கு. குருவோட சப்போர்ட் நல்லா இருக்கு உங்களுக்கு. இன்னும் நீங்க இதை பவர் அதிகம் நினைச்சீங்கன்னா ஆலங்குடி போங்க. ஆலங்குடி போயிட்டு குரு பகவானுக்கு உங்களோட பேராமத்தை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சும்மா அர்ச்சனை பண்ணக்கூடாது. அவருக்கு மாலை அனுபவித்து அவருக்கு வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்குங்கிறது என்னோட வேண்டுகோள். ராசி துலா லக்ன நண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி சார் இருக்கும் பார்த்து வரும். துலா ராசி சுக்கிரன் அதிபதி, துலாம் சந்திரன் லக்னம். சரி, 12 பாவம் போடும். 1 2 3 4 5 6 7 9 10 11 12. சூப்பர். பொதுவா இந்த சுக்கரனோட அதி நண்பர் யாருன்னா சனி பகவான். சுக்கரனுக்கு ரொம்ப 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 நட்பு கிரகம் யாருன்னு சனி பகவான். இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா துலா ராசி துலா லக்னக்காரங்களுக்கு கெடுப்பாரா கொடுப்பாரான்னா ஆல்மோஸ்ட் கெடுக்க மாட்டார். பட் இவர் இயற்கைக்கு மாறா வக்ரமாக இல்லையா. அப்போ இவர் 4க்கும் 5க்கும் அதிபதி வக்ரமாக, 4ஆம் அதிபதி மகரம், 5ஆம் அதிபதி கும்பம், 2 வீட்டுக்கும் ஒரே அதிபதி சனி பகவான். இந்த சனி பகவான் வக்ரமானா என்ன சார் பண்ண போறாருன்னா, 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வக்ரம். உடல்ல ஆரோக்கியம் வேணும். உடல் ஆரோக்கியத்தை ஒரு சிறு சிறு பாதிப்பை கண்டிப்பா ஏற்படுத்துவார். சோ துலா ராசி துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் கண்டிப்பா இருக்கணுங்க. அடுத்தபடியா என்ன பண்ண போறாருன்னா, இவர் ஒரு தொழில குறிக்கூடிய காரகத்தா இல்லையா. அப்போ வேலையில கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுத்துவார். வேலையில ஒர்க் ப்ரெஷர் ஹெவியா இருக்கு. அந்த ஒர்க் ப்ரெஷர்னால மன அழுத்தம் அதிகமாகுது. அந்த மன அழுத்தத்தால உடல்நிலை பாதிக்கப்படுது, வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ ஒர்க் லோடு அதிகமா இருக்கு நம்ம ஃபீல் பண்ணோம்னா நிதானமா 5 நிமிஷம் டைம் எடுத்து கூட நம்ம நிறுத்தி நிதானமா பண்ணலாம். படப்படப்படன்னு வேகமா பண்ணக்கூடாது. ஏன்னா இவர் இங்க வக்ரமாகும் போது நம்ம உள்ள வேகம் அதிகரிக்கும். அப்படி உங்களோட வேகம் அதிகரிச்சு நீங்க வேகமா பண்ணும்போது உடல்ல பாதிப்பை ஏற்படுத்துவார். புரியுதா? இப்போ ஒரு வண்டி பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா நல்லா மைலேஜுக்கும் நல்லா வண்டியா இருக்கும். அதே வண்டியை ஃபுல்லா திரும்பி ஓட்டினோம்னா 4 நாளா வண்டி கேட்டு போயிடும். அதே மாதிரிதான் நம்ம உடம்புங்கிறத இயக்குறது நம்ம ஆத்மா. நம்ம ஆத்மா இயக்கும் போது நம்ம வண்டியை சொல்றது உடல் இயங்கிக்கிட்டு இருக்கு. புரியுதா? அப்போ இந்த சனி பகவான் விதியை நிர்ணயிக்கூடிய கிரகம் வேகத்தை ஏற்படுத்தும் போது நம்ம நிதானமா இருக்கணும் இந்த இடத்துல. புரியுதுங்களா? இந்த சனி பகவான் 11ஆம் இடத்தை பாக்குறாரு, உங்க 2ஆம் இடத்தை பாக்குறாரு, 7ஆம் இடத்தை தன் பார்வையால பார்த்து கொண்டு இருக்காரு. சனி பாருங்க, சனி இருக்காருன்னு தான் அர்த்தம். புரியுதா? சோ அப்படி இருக்கும்போது இந்த சனி பகவான் வக்ரம் அரசன வேலை மாறலாமானா, இந்த சனி பகவான் வக்ரம காலகட்டத்துல வேலை சேஞ்ச் பண்றதுல எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. புரியுதா?
அடுத்தபடியா வந்து இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்றது எந்த பிரச்சனையும் கிடையாது. குடும்பத்திலயும் அப்படிதான் இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணி எந்த பிரச்சனையும். புதுசா ஒரு உறவை கொண்டு வர்றோம், இல்ல புதுசா ஒரு வேலை செய்ய போறோம்னா பிரச்சனை. இல்ல புதுசா வண்டி வாங்கினா கூட இங்க பிரச்சனை. எனக்கு 4க்கும் 5க்கும் அவர் தான் வண்டி வாகன வீடுங்கிறது சனியோடது இல்லையா? அவதானே அதிபதி. இங்க வக்கரம் பார்க்கும் அதுல போய் கையை வச்சாலும் பிரச்சனை. இந்த காலகட்டத்துல புதுசு எதுவுமே வேணாம், பழசு அப்படியே கொண்டு போங்க. ஜாப் சேஞ்சஸ் ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்க தேவை இல்லை. இந்த காலகட்டத்தில் தொடங்கும் போது பிரச்சனை சந்திக்க வாய்ப்பு ஏற்படுத்துவார். சரி வாங்க, இப்ப சனியோட பார்வை என்ன பண்ணுறது பார்த்து வரோம். இப்ப சனியோட பார்வை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல என்ன சொல்லுது உங்களுக்கு? மனைவி, நண்பர், சுற்றுச்சூழல். சோ அப்ப இங்க சனி வந்து அக்ரமாயி பாக்குறாருன்னா, சனிங்கிறது பாத்தீங்கன்னா பழமையை விரும்பக்கூடிய கிரகம், பழசுன்னு சொல்லக்கூடியவரை. அப்படி இவர் வந்து பார்க்கும்போது உங்க என்ன பண்ணீங்க, பழச பத்தி பேசுவீங்க. என்னைக்கோ நடந்து முடிஞ்ச ஒரு கதை இருக்கும், 1947 முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அதை இப்ப எடுத்து பேசி அதனால சண்டை வரும். நம்ம என்ன பண்ணுவோம், ஜாலிக்குன்னு பேசுவோம். ஜாலின்னு பேச போயிட்டு முடிவு என்னவா இருக்கும், சண்டை சச்சரவு அப்படி வேற வகையில போய் நிற்கும். அப்போ பழச பத்தி எதுவுமே பேசாதீங்க. என்னைக்கோ நடந்தது, நேத்து நடந்தது, ஏன் இன்னைக்கு காலையில நடந்தது, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்தது, அதை பத்தின விவாதத்தை தயவு செஞ்சு குறைச்சிருங்க. யாருகிட்ட? உங்களோட நண்பர்கள், மனைவிகள், கூட்டாளிகள், இவங்க கிட்ட எல்லாம் என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு பழசை பத்தி பேசுறது, பல தர்க்கம் பண்றது, வாதம் பண்றது வேண்டாம். அது வாதம் பண்ண ஆரம்பிச்சோம்னா இவருங்க ஆக்டிவேட் ஆயிடுவார். ஆக்டிவேட் ஆனா என்ன ஆகும்? பிரச்சனை. அப்போ கணவன் மனைவி காதலன் காதலி இருக்கிறவங்க மிகவும் கவனமா இருக்கக்கூடியது உங்களுடைய சிந்தனைகள்ல. சிந்தனை பழசை பத்தி பேசுவோம், ஏதாச்சும் ஒண்ணு பேசும் சொல்லிட்டு தாட் வரும், சனி ஏற்படுத்துவார். அந்த தாட்டை கண்ட்ரோல் பண்றது உங்களுடைய பொறுப்பு. இல்ல சார் நான் என்ன மூணு பக்கம்லாம் இருப்பேன்னீங்கன்னா அப்ப நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அடுத்தபடியா சனியோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல வருது. சார் சனி 11 பார்க்க சார் லாபம் வருமானா? இந்த காலகட்டத்துல சனி வந்து 11 பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சனி கொடுக்கக்கூடிய ஆதாயங்கள் ஒன்னும் அந்த அளவு பெருசா கொடுக்க போறது. ஏன்னா பார்க்கறது சனி இல்லையா, ஸ்லோவா கொடுப்பாருங்க, ரொம்ப ஸ்லோவா கொடுப்பாரு. நீதி நேரம் பார்த்து கொடுப்பாரு, பாவம் பார்த்து கொடுப்பாரு. 11ஆம் இடம் என்ன, இவர் வந்து யாரை பாக்குற 11ஆம் இடம்னா உங்களோட வீட்டுல கூட பெரியவர்கள். சோ அப்போ பெரியவர்கள் மூலியமா ஆதாயம் கிடைக்கும் சொல்ற அமைப்பு. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பெரியவர்கள், மூற்றோர், ஏன் மாமனார் மாமியார், பெரியப்பா சித்தப்பா, அது மாதிரி நம்ம மேல இருக்கக்கூடியவங்க, இல்ல வந்து நம்ம சொல்லி கொடுத்த குருக்கள், நம்மளோட வயதுல மேல உள்ள நம்ம என்ன பண்ணிருப்போம், ஏதாச்சும் பேசியிருப்போம், அவங்க மனவேதனைப்பட்டிருப்பாங்க, இல்ல அவங்க எதுவும் தப்பு பண்ணி அதை அவங்க புரியாம அவங்க நம்ம சண்டை போட்டிருக்கலாம். இது மாதிரி கூடிய பிரச்சனை இப்ப சால்வ் ஆக அமைப்பு, அதுக்கான அமைப்பை ஏற்படுத்துவாரு. அதை வந்து சால்வ் பண்ண வேண்டியது நீங்க தான். வாய்ப்பை ஏற்படுத்துவார், வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். லாபம் ஏறுமா சார்னா, தொழில்ல வந்து என்னன்னா புதிய தொழில், புதிய ஜாப் ஏற்படுத்துறது வாய்ப்பு நிறைய இருக்கு. புரிதா இல்லையா? ஜாப் சேஞ்ச் பண்றேன்னா ஓகே பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. புரிதா இல்லையா? ஆனா இது சனிபான் இருக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு தான் பண்ணோம். இந்த மாற்ற வேலை நமக்கு வந்து ஆதாயமா இருக்குமா? ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய வேலை நமக்கு வந்து சேஃப்டி தானா? அடுத்து பண்ணக்கூடிய வேலை நிரந்தரமான வேலையா? அடுத்து பண்ணக்கூடிய வேலையில சம்பளம் கரெக்டா கொடுத்துருவாங்களா? பண்ணக்கூடிய வேலையில நமக்கு எவ்வளவு நேரம் ஒர்க் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுப்பாங்களா? நமக்கு ஜாப் உத்தரவாதம் இருக்கா? ஜாப் கேரண்டி இருக்கா? நம்ம வேலை செய்யறது பாதுகாப்பு நமக்கு இருக்கா? எல்லாத்தையும் யோசிச்சு நீங்க அங்க மாறணும். இல்லைன்னா லாப மேன்மையில கை வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த சனி பகவானோட வக்க காலகட்டத்தில். அடுத்து சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார், தன் பார்வை செலுத்துறா இருக்கும்போது. இது வரைக்கும் நம்ம எதிர்ப்பு நல்லதுன்னு பேசினா கூட கெட்டதான் போய் முடியும். துளாராசி நண்பர்கள் பாத்தீங்கன்னா தராசு மாதிரி இருப்பாங்க, நீதி நேர்மை நியாயம். அவன் துளாராசிக்காரன் பேசுறான்னா கண்ணை மூடிட்டு கேட்டு போலாங்க. புரியுதா? தப்பா நீதி கொடுக்க மாட்டான், தப்பா அதை சொல்லிட்டா அவன் மனசு கஷ்டப்பட்டோம். புரியுதா? துளாராசி துவாலகனுக்கான பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மை நியாயம் முக்கியம்னு சொல்லக்கூடியது இந்த துலா அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த துலா ராசிக்கு 2ஆம் சனியை பார்க்கும்போது அவர் வக்ரமாயை பார்க்கிறாருங்கும் போது இது வரைக்கும் உங்க பேச்சுக்கு மரியாதை இல்லாத இடத்த கூட உங்க பேச்சுக்கு மரியாதைகள் இருக்கும். புரியுதா? அதே மாதிரி தனஸ்தானம் 2ஆம் இடம், 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஒரு சிலருக்கு லாப மேன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. புரியுதா? இந்த காலகட்டத்துல இந்த துலா ராசி துவாலகனை பொறுத்த வரைக்கும் சனியோட வக்ர பேச்சாங்க என்ன சொல்றோம்னா, எதிலும் கவனமா இருங்க. சனி வக்ரமாகறான ஒரு அலர்ட்,
புரியுதா? 4ஆம் அதிபதி வேறங்கும் போது வண்டி வாகனம் நம்ம செலவு வைக்க கூடும். புரியுதா? அப்போ அதுல கவனமா இருக்கணும். அதாவது மெயின்டெனன்ஸ் பத்திரமா பார்த்துக்கணும். அதே மாதிரி உடல் நிலையில நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா 4ஆம் அதிபதி சுகாதிபதி இல்லையா, இவர் வக்ரமாகும் போது உடல்ல ஒரு சில மாற்றங்கள், உடல் உபாதைகள் ஏற்படும் போது உடல் நலத்துல கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தபடியா நம்ம சேஞ்சஸ், புரியுதா, ஜாப் சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா நல்ல ஒரு முறை பல முறை யோசிச்சு சேஞ்ச் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க வண்டி வாகன வீடு இதை கொஞ்சம் கவனமாக இருங்க. புரியுதா? வண்டியில போகும்போது கவனமா போயிட்டு வாங்க. ஏன்னா கொஞ்சம் வேகமா போகுமே எண்ணத்தை ஏற்படுத்துவார். வண்டி தானே, ஒரு 40 ஏன் போகும், 60ல போய் பார்ப்போமே, ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும். அதனால ஒரு பிரச்சனைகள். ஸோ இந்த காலகட்டத்துல மிகவும் கவனமாக இருங்க. ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆதாயமான காலமா தான் இருக்கு. பட் ஆதாயத்துடன் கூடிய கவனம் மிக முக்கியம் இந்த துலாம் ராசி துலா நண்பர்களுக்கு. விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு இந்த சனி வக்ர பேச்சு எப்படிங்க இருக்கும்? சந்திரன் ராசி லக்னம். சரி, 2 பாவம் போட்டுருவோம். 1 2 3 4 5 6 7 9 10 11 12. சார் இப்ப சனி வக்ரம் எப்படி சார் எனக்கு இருக்கும்? அதாவது சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி. புரியுதா? விருச்சிக ராசிக்கு 4 3 அதிபதி 4ஆம் இடத்துல வக்ரம் ஆகிறார். இப்போ இந்த விருச்சகத்து மேல குருவோட பார்வை இருக்கு. எப்படி சார்? 1 2 3 4 5 6 7 7ஆம் பார்வையா குரு இங்க பாத்துக்கிட்டு இருக்க. 8 9. சரி, இப்போ இந்த சனி பகவான் 4ஆம் அதிபதி இல்லையா? 4ஆம் அதிபதி வக்ரமாக என்ன சார் கொடுக்க போறாருன்னா, சனியோட பார்வை லக்னத்து மேல, குருவோட பார்வை லக்னத்து மேல. இயல்பா சனி பாக்குறாருன்னா அது வேற. சனி இப்ப வக்ரமாயி பாக்குறாரு, சுபரோட பார்வை இருக்குன்னா உங்களுக்கு 2 பிளஸ் பாயிண்ட். இது ஒரு பிளஸ், இது ஒரு பிளஸ். புரியுதா? அப்போ பொதுவா பார்த்தா இந்த விருச்சக ராசி விருச்ச லக்னம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில டஃப் சேலஞ்ச் எல்லாமே எதிர்கொள்ளக்கூடிய, சந்திச்சு அதுல ஜெயிக்கக்கூடிய ராசி லக்னம் பார்த்தா இந்த விருச்சக ராசி. அவரோட ராசிக்கு இப்போ 2 பிளஸ் பாயிண்ட். குருவும் பாக்குறாரு, குருவும் கொடுக்குறாரு, குருவும் நல்ல நிலையில இருக்காரு. இங்க சனியும் நல்ல பார்வையை பார்க்கறாருங்கும் போது முதல்ல வெளிநாடு போன நினைச்சிருக்கோம். வெளிநாடு போற வாய்ப்பு இந்த காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? விசா எடுத்து கையில வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாமே ரெடியா இருந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு போற வாய்ப்பு கிடைக்கும். உடனே கமெண்ட் பண்ணுவாங்க, சார் நான் இன்னும் வரலையே சார், எனக்கு ஏன்னா பாஸ்போர்ட்டும் எடுத்துக்க மாட்டாங்க, வெளிநாடு அப்ளையும் பண்ணிருக்க மாட்டாங்க. வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணி வெளிநாட்டு வேலையை காத்திருக்கிற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா வெளிநாடு போற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியா சனி பகவான் 4க்கும் 3க்கும் அதிபதி 4ஆம் இடத்துல ஆட்சியை வைக்கிறோம். அப்போ வண்டி வாகனம் வீடு இதுல ஆதாயத்தை கொடுக்க போறாரு. சார் நான் வண்டி வாங்கணும் சார், ரொம்ப நாள் ஆகுது சார், நான் வண்டி வாங்குற அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க தான் முயற்சி எடுக்கணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வீடு கட்டணும் சார், நான் இந்த நேரத்தை ட்ரை பண்ணா வீடு அமையிற வாய்ப்பு இருக்கும். இந்த நேரம் நம்ம ட்ரை பண்ணா வீட்டுக்காக கடன் வாங்கினா கடன் வாங்குற அமைப்பு இங்க கிடைக்கும். புரியுதா? இது எல்லாம் 4ஆம் அதிபதி வக்ரமாகும் போது ஏற்படக்கூடிய நன்மைகள். இப்போ வெளிநாடு வாய்ப்பு, வேலை வாய்ப்பு எப்படி சார் எனக்கு இருக்கும்னா, இந்த சனி பகவான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தன்னோட பார்வை 10ஆம் இடத்தை கொடுக்குறாரு. அப்போ வக்ரமாயி பாக்குறாருங்கும் போது வேலையில ஆதாயங்க. இது வரைக்கும் ஒர்க்ல அந்த ப்ரெஷர் எல்லாம் இப்ப குறைவு. இது வரைக்கும் வேலையில திருப்தி இல்லை, எனக்கு வேலை ஏதோ டஃபா போயிட்டு சொன்ன எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி தன் பார்வையால தகவலை செயல்படுத்த போறாரு, பாராட்டு பதிவு ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க, வேலையில ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க. ஏன்னா இயல்பு நிலைக்கு மாறி இருக்காரு இல்லையா? முன்னாடி என்ன பண்ணாரு? ஒர்க் லோட் கொடுத்தாரு, இப்ப ஒர்க் லோட குறைக்க போறாரு. புரியுதா? சரி, இப்போ சனியோட பார்வைக்கு என்ன பலன் பார்த்து வந்துருவோங்க. சனி பகவான் சொன்னது 3ஆம் பார்வையால உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்கிறார். நோய் நொடி பிணிப்பீட கடன்ல உங்களுக்கு குறைக்க போறார். புரியுதா? உடல் உபாதையை சரி கட்ட போறார். கடன் இருக்கா, கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. 2வது உங்களுக்கு இருந்த பிரச்சனை தீர்த்து வைக்க போறாரு. ஏன்னா 4.5 மாச காலத்துல அவர் பாத்தீங்கன்னா வக்ரமாயி பார்க்கும்போது இதுல இந்த காரணத்தின் வாயிலா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க. 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறாருன்னு பயப்பட வேண்டாம். வக்ரமாயி சனி பார்க்கும்போது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், தொல்லைகள், எதிரிகள், கடன்கள் எல்லாமே குறைக்கப்படுங்கிறது நிதர்சனமான உண்மைங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இவரோட பாறை எங்க வருது? உங்களுக்கு 10ஆம் இடத்துல. வேலை இந்த பிரச்சனை எல்லாமே குறைய போகுதுங்க. ஒர்க் லோட் ஃபுல்லா குறைய போகுது, ஃப்ரீயா இருக்க போறீங்க. அடுத்தபடி என்ன பண்ண போறாரு?
லக்னத்தை பாக்குறாருங்க, குரு சேர்ந்து பாக்குற லக்னத்தை பாக்குறாருங்கும் போது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஆதாயம். புரியுதா? சிலருக்கு பாத்தீங்கன்னா சடனா கல்யாணம் ஆயிடுங்க. 4ஆம் அதிபதி இல்லையா, சுகாதிபதி இல்லையங்க, வரன் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்க வரன் தேடி அலைஞ்சுக்கிட்டே வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்துல சடனா திருமணம் ஆயிடும். வரன் வந்துச்சு சார், டக்குன்னு பார்த்தோம், பொருத்தம் இருந்துச்சு, டக்குன்னு அதை முடிச்சுட்டோம் நாங்க, திடீர் காரணம் சொல்றோம் பாத்தீங்களா, அது வேற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த காலகட்டம் குழந்தை, ஏன்னா இங்க ஊர்ல கலந்த பாக்குறாரு இல்லையா, குழந்தைக்காக காத்திருந்த குழந்தை பேர் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இங்க இருக்கு. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வேலை வேண்டி காத்துக்கிட்டவங்களுக்கு வேலை கிடைக்கிற அமைப்பு இங்க இருக்கு. திருமணம் வேண்டி காத்திருந்தவங்களுக்கு திருமணம் அமைகிற வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. வண்டி வாகனத்தால ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு இந்த சனி பகவானு. புரியுதா? குரு 7ஆம் இடத்துல உங்களுக்கு அம்சமா இருக்கு. இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. திருமணம் காதலிச்சிட்டு இருக்கேன் சார், எனக்கு சுத்தி எதிர்பார்க்கு சார், எனக்கு திருமணம் ஆகுமானா 90% இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். புரியுதுங்களா? பிரச்சனைகள் குறைந்து சுமூகமாக அமையறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. இந்த காலகட்டத்துல என்ன பண்ணுங்க, ஆலங்குடி குரு பகவானை போய் வழிபாடு பண்ணுங்க. புரியுதா? சனி பகவானுக்கு வழிபாடு வேண்டாம், ஆலங்குடி போயிட்டு ஆலங்குடி குரு பகவானை வழிபாடு பண்ணும் போது இந்த குரு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வாங்க. நிதர்சனமான உண்மைங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, குருவோட பார்வை 11, உங்க லக்னம் உங்க 3ஆம் இடம், 7ஆம் இடம் கலஸ்திர ஸ்தானம் இல்லையா, வழிபாடு பண்ணுங்க. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி உங்களுக்கு வந்து வக்ர காலம் வந்து நல்ல காலமா தான் இருக்கு. இந்த 4.5 மாசத்துல வண்டி வாகன வீடு உங்களுக்கு சேரும். இந்த உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் தெரியப்படுத்துங்க. தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு இந்த சனியோட வக்ர பேச்சு எப்படி இருக்கும் சார்? ஃபர்ஸ்ட் சந்திரன் லக்னம் பாவம் 1 2 3 4 5 6 9 12. இப்போ இந்த தனுசு ராசிக்கு இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா 2, 3க்கு அதிபதி சனி பகவான். இந்த 2, 3க்கு அதிபதி வந்து ஆட்சியாகி வக்ரமாயிருக்காரு. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்காரு. எப்படி சார்? 1 2 3 4 5 6 6ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ குருவோட அந்த நமக்கு வந்து அந்த ஒரு பவர் வந்து அந்த அளவு இல்லை. ஏன்னா வந்து இவர் நோய் நொடி பிணை கடன் அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஆட்சியாதிபதி லக்னாதிபதி மறைஞ்சிருக்காரு. சரி, பொதுவா இந்த சனியோட இந்த வக்ர பேச்சு இந்த தனுசு ராசி தனுசு நண்பர்களுக்கு எப்படி சார் இருக்கும்னா, அந்த அளவு ஃபேவரா எதிர்பார்க்க முடியாது சார். ஏன் அப்படி சொல்றேன்னா, பொதுவா 6 8 12 3, அதாவது எப்படின்னா 6 8 12 பொது மறைவு, அது அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஏன்னா 3ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 50% மறைவு சார்ந்து எடுத்துருவோம் நம்ம. அப்போ சனி பகவான் மறைவு சார்ந்ததுல இருந்து அவர் வந்து நமக்கு வந்து வக்ரமாகிறாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட, இந்த இடத்துல இவர் பாத்தீங்கன்னா அடுத்தபடியா ராகு பகவான் இருக்காரு. இந்த ராகு பகவான், குரு பகவான், கேது பகவான், இவங்க எல்லாத்தையும் நம்ம வச்சு ஓரா பாயிண்ட் எடுக்கும் போது சனி வக்ரத்தை அந்த அளவு பெருசா இருக்குங்க, எடுத்துக்க தேவையில்லை. இருந்தாலும் சனியோட பார்வை குருவோட பார்வை என்ன சார் பண்ணணும்னா, இந்த சனி பகவான் வக்ர பேச்சு காலகட்டத்துல 2, 3க்கு அதிபதி தாங்கும் போது திடீர் கல்யாணத்தை எப்படி கொடுத்துவாரு சார். என்ன திடீர் கல்யாணம்னா, குருவோட பார்வை 2ஆம் இடத்துல இருக்கு. அடுத்தபடியா இந்த சனிங்கிறது 2ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி, உங்களுடைய குடும்பாதிபதியும் அவர் தான், குடும்பஸ்தானத்துக்கு இவர் தான் சனி பகவான் வர்றாரு இல்லையா. அப்ப இவர் வந்து இங்க வந்து வக்ரமாகும் போது என்ன பண்றாருன்னா, ரொம்ப காலமா லவ்ல இருப்பீங்க, இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு நம்ம வீட்டுல பேசுவோம், என்ன வரும், வீட்டுல பேசுவீங்க, வீட்லயே ஒத்துப்பாங்க, டக்குன்னு கல்யாணம் முடிச்சிடும். இல்ல வரன் பார்த்துக்கிட்டே ரொம்ப காலமா வரன் பார்த்துட்டு வரன் கிடைக்காம இருக்கும், டக்குன்னு வரன் கிடைச்சி கல்யாணம் ஆயிடும். ஏன்னா 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி வக்ரமா வேகம் எடுக்கிறார், ஸ்பீடு, சடனா அந்த ஒரு மிக வேகமா என்ன பண்ணுவார்னா நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. ஏன்னா பக்கத்திலேயே ராகு வேற உட்காந்துருக்காரு இல்லையா, வேகம், இவரு வேகமா கூட வேகத்தை இன்னொரு கூட உட்காந்துட்டாங்க போது வேகமா நடந்துரும். அதே மாதிரி உங்களுடைய என்ன சிந்தனைகள்ல வேகம் அதிகரிக்குங்க, உடல்ல இயக்கமும் வேகமா இருக்கும். இது வரைக்கும் டல்லா இருந்திருப்பீங்க, டல்லா ஃபீல் பண்றது நீங்கலாம் இந்த சனி வக்ர பீஜ காலத்துல வேகமா ஆயிடுவீங்க, உடம்பு வேகமா செயல்படும், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஸோ அப்படி வேகமா செயல்படும் போது உடல்ல வந்து நமக்கு தொய்வு, உடல் சோர்வு, உடல்ல வந்து பாத்தீங்கன்னா உடல் உபாதை ஏற்படுத்துவாங்க. அப்போ உடல் நடந்த கவனமா இருங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த காலகட்டத்துல உடல் நலம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். எண்ணம் இயக்கம் இது ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டா வச்சுக்கணும். நீங்க
இந்த காலகட்டத்துல இந்த சனியோட பார்வை என்ன சார் பண்ணும்? சனியோட பார்வை மூன்றாம் பார்வை 5ஆம் இடத்துல விழுதுங்க. இந்த 5ஆம் இடம் என்ன? உங்களோட சிந்தனை இல்லையா, உங்களுடைய எண்ணங்கள் இல்லையா, உங்களுடைய அந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லுவோம், நம்மளோட குலதெய்வ சைடு அந்த பக்கம் எடுத்து பார்க்கும்போது சனி இங்க பாக்குறாருன்னா ஒரு சிலருக்கு குலதெய்வ கோயில போயிட்டு வழிபாடு போயிட்டு வர அமைப்பை இவர் ஏற்படுத்தும். சடனா நல்ல ஏதோ தாட் பேசிட்டு இருப்பீங்க, டக்குன்னு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போனா என்னமோ டக்கு வீடு எல்லாரும் நம்ம போயிட்டு வந்துடலாம் குலதெய்வ கோயிலுக்கு, டக்குன்னு போயிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வர வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தபடியா குழந்தைகள் வகையில உங்களுக்கு பாத்தீங்கன்னா முன்னேற்றங்கள் அனுகூலமா இருக்கும். உங்க பையனுக்கு வேலை இல்லாம இருக்கலாம், இந்த காலத்துக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா உங்க குழந்தைகள் படிப்பு செலவுக்கான பண வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இது ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கான்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அடுத்தபடி இவரோட பார்வை 9ஆம் இடத்துல விழுந்துகிட்டு இருக்கு. உங்க அப்பாவுக்கு இருந்த பிரச்சனைகள், உங்க அப்பாவுக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் இப்ப குறைக்க போகுது. புரியுதா? சிலருக்கு பாத்தீங்கன்னா தந்தை உடல்நல குறைவுல இருப்பார், ஆரோக்கிய குறைவு இருந்தவங்களுக்கு இப்ப ஆரோக்கியத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்துற அமைப்பு இருக்கு. அடுத்தபடியா பார்த்தோம்னா இவரோட பார்வை போல் 12ஆம் இடத்துல விடுது இல்லையா, உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உடல்ல இருந்த உடல் நல குறைகள் எல்லாத்தையுமே இவர் இப்ப நிவர்த்தி பண்ண போறாரு. பட் ஆனா அதிகமா எடுக்காதீங்க. ஏன் நான் சொல்றேன்னா 3ஆம் இடம் மறைவு சார்ந்த கிரகம் அந்த அளவுக்கு கொடுக்குமா கிடையாது, ஒரு 50% அவ்வளவுதான் ஃபுல்லா கொடுக்க போறது. 3ஆம் இடத்துல போயிட்டு அவர் ஆட்சியாகி வைக்கிறபோது நம்ம அவ்வளவு ஃபேவர் கிடையாது. ஏன்னா ஏனைய கிரகம் நம்ம பார்க்கணும் இல்லையா. இது ஒன்னே என்ன, திருமணம் சடனா ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏதோ சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்கும். மன குழப்பங்கள், மன கஷ்டங்கள், மன எண்ண ஓட்டங்கள் மிகுதியாக இருக்கும். கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தவங்க என்ன பண்ணுங்க, இந்த காலகட்டத்துல அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. புரிதல்? அர்த்தநாரீஸ்வரர் சிவன் சக்தி, அதாவது பார்வதி சிவனை வழிபாடு பண்ணுங்க இந்த காலகட்டத்துல. ஏன்னா உங்களுக்கு மன அமைதி அவர் தான் கொடுப்பார். ஏன்னா மனதுக்கு காலத்துடன் வரும்போது அங்க சந்திரன் தான் வருவார். அப்போ சந்திரனுக்கு பார்வதி அம்பாள் வழிபாடு பண்ணுங்க, சிவன் வழிபாடு பண்ணுங்க. இந்த காலகட்டத்தின் போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இன்னும் ஒரு மன அமைதியை நல்லா கொடுக்கும். உங்களோட சிந்தனைகள் இயக்கங்கள் நன்றாக அமைய இந்த சிவன் வழிபாடு நன்றாக உங்களுக்கு கை கொடுக்குங்க. இந்த காலகட்டத்துல என்ன பண்ணுங்கன்னா அன்னதானம் கொடுங்க. உடல் ஊனமுற்ற அன்னதானம் கொடுங்க இந்த காலகட்டத்துல. அதாவது நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், எதிலும் கவனமா இருங்க, சிந்திச்சு செயல்படுங்க. ஏன் நான் சொல்றேன்னா உடல் ஆரோக்கியம் கவனமா வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தை பாத்தீங்கன்னா இன்னொரு ஆதாயம் இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா இங்க 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தை பார்ப்பார். புரிதா இல்லையா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்பயோ கொடுத்த காசு, எப்பயோ இன்வெஸ்ட் பண்ணது, அது உங்களுக்கு திரும்பி இப்போ ரிட்டர்ன் வரதுன்னு அமைப்பு இருக்கு. உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க, தலைமுறை கூட ஆயிருக்கலாம், அவங்க திருப்பி வந்தாங்கன்னா வெளிநாடு போய் காசை வச்சுக்கோங்க, திருப்பி வர வாய்ப்பு இருக்கு. புரியுதா இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவு எல்லாம் நீங்க குடும்பத்தை புத்துணர்வு நிகழ்ற வாய்ப்பு நிறையவே இருக்கு இந்த காலகட்டத்திலங்கும் போது இந்த காலகட்டத்தை சிந்திச்சு செயல்படுங்க. நம்ம சனி வக்ரம், மகர ராசி மகர லக்னம். சோ ராசிக்கு சந்திரன், லக்னத்துக்குலாம் 12 போகம் போடுமா? 1 2 3 4 5 6 7 12. சரி, சனி பகவான் பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு ராசியாதிபதி லக்னாதிபதி. இந்த ராசியாதிபதி லக்னாதிபதி வக்ரமானா எப்படி சார் இருக்கும்? அதாவது பொதுவா இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல குருவோட டிரான்சிட் பாருங்க, 5ல குரு. சூப்பர். புரியுதா? 5ல குரு என்ன பண்றாரு? லக்னத்தை பாத்துறாரு, லக்ன ராசிய குரு பாக்குறாரு. சூப்பர். அது என்ன பண்றாரு? உங்களுடைய அவர் 9ஆம் இடத்தை குரு பார்த்துடுறார், கன்னிய குரு பார்த்துடுறார். சோ நல்ல விஷயம். அடுத்து என்ன பண்றாரு? குரு 11ஆம் இடத்தை பார்த்துடுறாரு. சனி பகவான் வக்ரம், 7 சனியோட பாத சனியில இருக்கீங்க இந்த மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு. ஏன்னா சனி 2ல இல்லையா, அப்போ பாத சனி. என்ன சார் எனக்கு பண்ணும் இந்த சனி? உன்னை தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லது பண்றாங்க. குரு நல்லது பண்றாரு. அடுத்து சுக்கிர பயிற்சி வரும் மாதத்துல. இந்த சுக்கிர பயிற்சி நல்லது பண்றாரு, உங்களுக்கு சுக்கிரபான் நல்லா அம்சமா பண்ண போறாரு. புதன் பயிற்சி இருக்கு, அதுவும் நல்லதா உங்களுக்கு வருது இந்த காலகட்டத்துல. அப்போ இந்த சனியோட வக்ரம் என்ன சார் பண்ணுவோம்? அதாவது உங்களுடைய தலையில உட்கார்ந்து இருக்கிறவங்க சனி, அந்த ராசிநாதன் லக்னாதிபதி வக்ரமாகும் போது நம்ம பார்த்தா இயற்கைக்கு மாற நம்ம செயல்படுற மாதிரி சில சமயங்கள்ல தோற்றுவிப்போம். எப்படி சார்னா சிம்பிளா சொல்றேன் பாருங்க.
நம்ம வந்து நல்லதுன்னு நினைப்போம். பட் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு எப்படின்னா நம்ம வந்து மத்தவங்களோட எண்ணிக்கையில இந்த பார்வையிலையும் எண்ணங்கள்லையும் என்னப்பா கிறுக்க மாதிரி பண்றானேங்கிற மாதிரி சொல்ல வச்சு நம்மளோட செயல்கள் வந்து அது மாதிரி நம்மளை வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்ல வர்றேன் இந்த இடத்துல. புரியுதுங்களா? சனி பகவான் வக்ரமாகிறாரு, ராசி லக்னநாதன் வக்ரமாகிறாருன்னா என்ன பண்ண போறாருன்னா குருவோட பார்வை இருக்கிற கூட அந்த மகரத்து மேல, அதனால பிரச்சனை இல்லை. ஆனா இவர் 2ஆம் இடத்துல இருந்து வக்ரமாகிறாருன்னா குடும்ப வகையில அல்லது தன வகையில அதுக்கான முயற்சிகள்ல நீ ஈடுபடும் போது உங்களை வந்து கிறுக்குத்தனமா செயல்படுற மாதிரி காட்டுவார். அதனால என்னன்னா உங்களோட செயல்லையும் எண்ணத்திலையும் கவனமா இருந்துக்கோங்க. என்ன செய்யறோம், என்ன பேசுறோம், என்ன நம்ம நடந்துக்கிறோங்கிறதுல தெளிவா கவனமா இருங்க. நீங்க பேசுற பேச்சு கவனமா இருக்கும். 2ஆம் இடம் வாக்கு சாப்பிட்டு சனி வக்ரம் வேகமா பேச வைப்பார், பதட்டத்தை கொடுப்பாரு. இந்த வக்ரமான பார்வை எடுத்து பாருங்களேன். உங்களுக்கு எங்க வருது? 1 2 3 4 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அடுத்து எங்க பாக்குறாரு? 8ஆம் இடத்தை பாக்குறாரு. அடுத்து எங்க பாக்குறாரு? 11ஆம் இடத்தை பாக்குறாரு. சோ இவர் வந்து இங்க பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு லக் என்னன்னா 11ஆம் இடத்தை வந்து பாத்தீங்கன்னா குரு வேற பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ சார் லாபம் வருமா சார்னா கண்டிப்பா வருங்க. ஏன்னா வந்து இவர் வந்து இயற்கைக்கு மாறா வந்து செயல்படுறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ பண்ணிட்டு வேகமாகறாரு. புரியுதா? அவசியம் கொடுக்க மாட்டார். இவர் வக்ரமான கொடுப்பார். புரியுதா? சிலருக்கு என்ன பண்ணுவாருன்னா அவருடைய நம்மளுடைய சுய ஜாதக அடிப்படையில வக்ரமானாருன்னா நமக்கு பண நஷ்டத்தையும் ஏற்படுத்துவார். உங்களோட சுய ஜாதக அமைப்பை செக் பண்ணிக்கோ. இந்த காலகட்டத்துல இந்த சனி பகவான் வக்ரமாக என்ன சார் பண்ணலாம்? ஜாப் சேஞ்ச் பண்ணலாம்னா தாராளமா ஜாப் சேஞ்ச் பண்ணுங்க. புரியுதா? ஜாப் சேஞ்ச் பண்ணும்போது கவனம் இருக்கணும் அங்க. ஏன்னா வேகமா வேலை தர்றேன், வேகமா ஜாப் சேஞ்ச் பண்றேங்கும் போது நம்ம ஒரு சில அந்த செக் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த வேலைக்கு இதெல்லாம் இருக்குன்னு செக் பண்ற மாதிரி அதை நம்ம வந்து செக் பண்ணாம போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து வேலை தர்றோம்னு சொல்லி நம்ம ஏமாறுறதுக்கும் இங்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஒண்ணுக்கு பல முறை யோசிச்சு செயல்படுங்க. ஆனா வந்து ஜாப் சேஞ்சஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜாப் சேஞ்சஸ் உங்களுக்கு வரும், வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. அடுத்தபடியா நம்ம என்ன சொல்றோம்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து ஏற்றமா தான் இருக்கு. சனியை தவிர ரிமைனிங் பிளானட் எல்லாம் சப்போர்ட்டா தான் இருக்கு. சுக்கர் நல்லா இருக்காரு, குரு நல்லா இருக்காரு, புதன் நல்லா இருக்காரு, ஏனைய கிரகங்கள் நன்றாக இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் பண்ணணும், நீங்க பேசும்போது தெளிவா பேசணும். நீங்க பேசும்போது என்ன பேசுறோம், எதுக்காக பேசுறோங்கிறது மனதுல வச்சுக்கிட்டு பேசுங்க. இல்லைன்னா உங்க வந்து கிறுக்கன்ற சொல்லக்கூடிய காலமா இந்த காலம் நான் பார்க்க போறேன். அடுத்தபடியா வந்து உங்களுடைய வாக்கு வந்து குறைச்சிக்கிறது பெட்டர். தேவையில்லாத இடத்துல பேசாதீங்க. அடுத்தபடியா இந்த பார்வையை பத்தி பார்ப்போங்க. சனியோட பார்வை 4ஆம் இடத்துல, வக்ர சனியோட பார்வை 4ஆம் இடத்துல வந்து விழுது. 4ஆம் இடத்துல ஆகிட்டு உங்களுக்கு வந்து வீடு வாகனம் வங்கியில் ஏதோ பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இப்ப இந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும். கண்டிப்பா இருக்கும். வீட்டுல ஏதோ வந்து வீடு வந்து இடிஞ்சிருக்கு, நான் ரெடி பண்ணணும், இல்ல கிராக் வீட்டு இருக்கு நான் பூசணும், இல்ல புது வீடு கட்ட போறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அமையும். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து தாயாருக்கு உடல் நலத்துல இருந்த பிரச்சனைகள் மாறும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா நான் செலவு பண்ணிட்டே இருக்கேன், அம்மாவுக்கு வந்து என்னன்னு தெரியல, அம்மாவுக்கு உடம்பு மேல பிரச்சனையா இருக்கு, உடம்பு சரியில்லாம இருக்காங்கன்னா அந்த பிரச்சனை இப்ப ரெக்டிஃபை ஆகும், குணமாயி அவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கு. அடுத்தபடியா சனியோட போற 8ஆம் இடத்துல வருது, உழைக்காம பணம் வர்றது. சுய ஜாதக அடிப்படையில ஒரு சிலருக்கு லாட்டரி யோகம் விழுற வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு தான் சுய ஜாதக சனியோட தசை என்ன, சனி எந்த அந்தாரம் வாங்கியிருக்காரு, எங்க இருக்காரு, எந்த கட்டத்துல யாரோட பார்வை இருக்காரு, யார் கூட சேர்ந்து இருக்காரு, யார் நட்சத்திர பாதசாரத்துல இருக்காருங்கிறது பார்த்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வக்ர சனி வந்து பாறை வந்து 11ஆம் இடத்துல இருக்கும் போது பெரிய மனுஷங்க ஆதாயம் கண்டிப்பா இது வரைக்கும் உங்களை வந்து எந்தெந்த பெரிய மனுஷங்களாம் அவாய்ட் பண்ணாலும் அவங்க எல்லாரும் வந்து உங்ககிட்ட பேசக்கூடிய அமைப்பு நான் பார்க்க போறேன். வீட்டுக்கு பெரிய சண்டையா இருக்கு, பெரியவர் பேசல, பெரியவர் எங்க வாக்குவாதமா இருக்கு, எனக்கு வந்து காசு சேர மாட்டேங்குது, காசு இதாகுங்கிறது எல்லாருக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து பணம் சேரும். இந்த காலகட்ட உழைப்பினால் ஆதாயம் இருக்கு, பெரிய மனதினால உங்களுக்கு ஆதாயம் இருக்கு. உங்களுடைய உயர்ந்தவர் அதாவது உங்களுடைய அண்ணன், தாத்தா, பாட்டி அவங்க மூலியமா ஆதாயம் இருக்கு. அவங்க உடல்ல இந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப தீர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்துக்கு இருக்கு. இந்த காலகட்டத்தில் சனியை தவிர ஏனைய கிரகங்கள் நன்றாக இருக்கின்றன உங்களுக்கு. சோ இந்த காலத்தை ஜாப் சேஞ்ச் பண்றேன், ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் புதுசா ஒரு திட்டமிட்டு பண்ண போறது மட்டும் வேணாம். புதுசா ஒரு ஐடியா வச்சு அந்த ஐடியா எக்ஸிக்யூட் பண்ண போறேன், நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணி நான் இது பண்ண போறேன் ஐடியா இருக்குன்னா அந்த உகந்த நேரம் இது கிடையாது. ஏன்னா வேகமா நம்மளை போயிட்டு கொண்டு ஏமாற விட்டு இந்த கிரகம். அதனால கவனமா இருங்க. உங்களுக்கு நான் என்ன ப்ரிஃபர் பண்றேன் இந்த காலகட்டத்துல குரு வழிபாடு பண்ணுங்க. ஆலங்குடி குரு வழிபாடு பண்றது உங்களுக்கு
சிறந்த ஒரு பரிகாரமா இருக்குங்க. சனி வக்ரம், கும்ப ராசி, கும்ப லக்னம். சரி, சந்திரன் லக்னம் போட்டாச்சு. 12 பாவம் போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சரி, 12 பாவம் போட்டாச்சு. இப்போ இந்த கும்பத்துக்கு அதிபதி யாரு? சனி பகவான். சனி பகவான் வந்து கும்ப ராசி கும்ப லக்னத்துக்கு அதிபன் சனி. ராசியாதிபதி லக்னாதிபதி வக்ரம் ஆகிறாரு சார். அதுவும் 1ஆம் பாவகத்துல ஆட்சி ஆயிருக்காரு, வக்ரம் ஆகிறாருன்னா ஆல்ரெடி 7.5 சனியா 2ஆம் பாவத்துல இருக்கீங்க, ஜென்ம சனியா இருக்கீங்க. இந்த ஜென்ம சனி காலகட்டத்துல இந்த சனி வக்ரம் நான் எப்படி பாக்குறேன்னா, உங்களுக்கு சோதிக்கிறதுக்கு சனி வக்ரம் சொல்லக்கூடிய சோதனை நிறைந்த காலமாகத்தான் இருக்க போகுது. என்னப்பா ஓப்பனிங்க இப்படி சொல்றீங்கன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. இது ஒரு அலர்ட் தான். நீங்க உங்களோட வாழ்க்கையை நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஏத்த மாதிரி நீங்க அலர்ட் ஆகிக்கலாம். புரியுதா? நான் எந்தெந்த விஷயம் நீங்க கவனமா இருக்கணும் அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த சனி பகவான் வக்ரமானாலும் உங்களுக்கு சோதிக்க ரெடியாக இருந்தாலும் ஏனைய கிரகம் சொல்றோம் இல்லையா? ஏனைய கிரகம் என்ன? குரு பகவான், மாதக்கோள் சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நிலையில டிரான்சிட் இருக்கு. அப்போ இந்த 4.5 மாசத்துல இவர் வக்ரமாய் இருந்தா கூட இந்த ஏனைய கிரகங்கள் உங்களை வந்து காத்து நிற்கிறதுக்கு ரெடியா இருக்கு. யாராரு? சுக்கிர பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், அப்புறம் குரு பகவான். இவங்கெல்லாம் ரெடியா இருக்கும் போது நீங்க அந்த அளவு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இருப்பினும் இந்த சனி பகவான் உங்களுடைய தலை லக்னம் அல்லது ராசி இங்க இருக்க ஒரு வக்ரம் ஆகிறாருன்னா எப்படி சார் இருக்குன்னா, ஒரு செயல் நடக்குதுன்னா அது பாட்டு நடக்கட்டும், நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க. வாழ்க்கை எப்படி போகுதோ அப்படியே போட்டோம். நான் இதை திருத்த போறேன் மாத்த போறேன்னா சிக்கல். ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு, ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, கீழே ஒர்க் போயிட்டு ப்ராஜெக்ட் ஸ்மூத்தா போயிட்டு இருக்குன்னா அப்படியே போட்டோம். நான் அதுல புதுசா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறேன், நான் வந்து மாத்தி அமைக்க போறேன்னா ரிஸ்க். இல்ல கணவன் மனைவி இருக்கீங்க, ஒரு நல்ல லைஃப் போயிட்டு இருக்கு, நான் வந்து பண்றேன், நான் இதை உங்களுக்கு செய்யறேன், அதை நான் இப்படி பண்ண போறேன், இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா சனி ஆக்டிவேட் ஆகிட்டு உங்களுக்கு கவுத்து விட்டுவார். காலம் தன் காலப்போக்குல போகட்டும், நீங்க பாட்டுக்கு அதை வந்து வேடிக்கை போது அப்படியே சைலண்டா காலத்தை நடத்துங்க. நீங்களா தலையிட்டு உங்க தலையீடின் பேர்ல ஏதாச்சும் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு இந்த ஜென்ம சனி தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சுவாருங்க சார். அப்போ இங்க சனி பகவான் வந்து அக்ரமாகும் போது என்ன நடக்கும்னா, லக்னாதிபதி இல்லையா, தலை இல்லையா, இப்ப தலையில ஒரு வேகம், புரியுதா, நல்ல ஸ்பீடு, யோசனை அதிகமா வரும். என்னைக்கோ நடந்திருக்கும், மைண்ட்ல வரும், என்ன இப்படி பண்ணிட்டேமே, இப்படி பண்ணா எப்படி இருக்கும், என்னைக்கோ பிளான் பிடிச்சிருக்கீங்க, அது மைண்டுக்கு வரும். புரியுதா? சோ என்ன சிந்தனையை தெளிவா வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு தியானத்துல இருங்க, யோகா டெய்லி பண்ணுங்க. சரி, இப்போ இந்த சனி பகவானோட பார்வைகள் எனக்கு எப்படி சார் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. சனி பகவானோட பார்வை எங்க இருக்கு பாருங்க, 3ஆம் இடத்துல இருக்குது. தைரிய வீரியஸ்தானம் சொல்லிட்டு உங்களோட மனசுல வந்து விழுது. இளைய சகோதரன் மனசுல வக்ரமாய் பார்க்கும்போது மனசுல பதட்டம் இருக்கும், சில நேரம் சந்தோஷம் இருக்கும், சில நேரம் சோகமா இருப்பீங்க, டல்லா இருப்பீங்க, ஒரு மாதிரி டல்லா ஃபீல் பண்றீங்க. சோகமா வருதுன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங் கேளுங்க, இல்லையா பிடிச்ச ஆலயத்துக்கு போய் இறைவன் வழிபாடு பண்ணுங்க, இல்ல நண்பரோட போயிட்டு ஒரு சினிமா பார்க்கறது, இல்ல நண்பருக்கு வந்து நீங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த மனசுல இருக்க பாரங்கள் குறையும். மன கஷ்டத்தை ஏற்படுத்துவார், மன குழப்பங்கள், மன பதட்டங்கள், மன தடுமாற்றம், மன பயத்தை ஏற்படுத்த வாய்ப்பு நிறைய இருக்கு. சரி, அடுத்தபடியா 7ஆம் இடம் உங்களுடைய கலஸ்திரஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். அப்போ 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறாருன்னா மனைவி வகையில கொஞ்சம் கவனமா இருக்கு. பழசை பத்தி மனைவிட்ட பேசவே பேசாது. இன்னைக்கு ஒண்ணு நடந்து முடிஞ்சிருக்கும், அதை பத்தி ஏன் நம்ம இப்ப பேசணும், அதை பேசினா சண்டை சச்சரவு வம்பு வழக்கு. தயவு செஞ்சு பழசை பேசவே பேசாதீங்க. புரியுதா இல்லையா? நான் என்ன சொல்லுவேன்னா, 4.5 மாசத்துக்கு ஒய்ஃப் கிட்ட அதிகமா பேசாதீங்க, கம்மி பண்ணிக்கோங்க. சண்டை வர்ற மாதிரி இருக்கா, தயவு செஞ்சு சைலண்ட் ஆயிடுங்க. யாராச்சும் ஒருத்தன் விட்டு கொடுத்து போனதான் வந்து லைஃப் ரன் ஆகுமே தவிர, நீ பெரியாளா நான் பெரியாளா, என் சைடு யூகோ உன் சைடு யூகோன்னு போனா அங்க வாழ்க்கை நடக்காது. புரியுதா? தேவையில்லாத பண விரயம், போலீஸ், கோர்ட்டு, கேஸ், பம்பு வழக்கு, வெட்டி பஞ்சாயத்து, வீண் பஞ்சாயத்து, அவனை பஞ்சாயத்து கூப்பிடுறேன், இவரை பஞ்சாயத்து கூப்பிடுறேன், இங்க போனேன் அங்க போனேன், இந்த கேஸ் அந்த கேஸ், தலைவலி. வாழ்க்கைங்கிறது வாழ்றதுக்கு தான். நீ பெரியவன் நீ ஏன்ட்ட ப்ரூவ் பண்றதுக்கும், நான் பெரியவன் ஓன்ட்ட ப்ரூவ் பண்றதுக்கான அந்த ஒரு சாப்டர் இது கிடையாது. இது
கலஸ்திரஸ்தானம், கூட்டாளி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம். அப்போ உங்களோட மனைவி, கூட்டாளி, தொழில் ரீதியில எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் வேண்டாம். பழைய நிகழ்வுகளை தயவு செஞ்சு பேச வேண்டாம். இந்த காலத்தை விட்டுருங்க, அது பாடாக போட்டோம். நீ எந்த தலையிடம் பண்ணாதீங்க, அப்படியே ஸ்மூத்தா வந்துருங்க. அடுத்தபடியா 10ஆம் இடம் வேலை. இங்க வக்ரமா சனி பார்க்கும்போது வேலையில கொஞ்சம் ஒர்க்லோடு இருக்க மாதிரி இருக்கும், சில நேரம் ஒர்க்லோடு இல்லாத மாதிரி இருக்கும், சில நேரம் பறந்து தேனி மாதிரி வேலை செய்யற மாதிரி இருக்கும், சில நேரம் வந்து நம்ம ஓவரா ஒரு பொண்ணு உடம்பு டயர்ட் ஆயிடும். இந்த நேரம் ஒர்க் போனாலும் மேனேஜர் நம்மளை வந்து எந்த ரெக்கக்னேஷன் பண்ண மாட்டாரு. சில நேரம் பார்த்தா அந்த மேனேஜர் தள்ளி போய் நம்ம ஆடுவா, டக்கு தள்ளி போட்டு உடச்சுவார். அப்படி இருக்கும்போது எதிலுமே கவனமா இருக்கு, புரியுதா? அப்போ உங்க தொழில், உங்களோட மனைவி, நட்பு வகையில, சுற்றத்தார் உறவினர் வகையில, அடுத்து உங்களோட மனது வகையில நீங்க மிகவும் கவனமா இருங்க. இந்த காரணம் வாயிலா நீங்க என்ன பண்ணுங்க, எது நடக்குதோ நடக்கட்டும். உங்க தலையீட வச்சு நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ணணும், மாற்றணும்னு நினைக்காதீங்க. ஜாப் சேஞ்சஸ் இருக்கா பண்ணிக்கோங்க, தப்பு இல்ல. ஏனைய கிரகங்கள் உங்களுக்கு நன்றாக இருக்கு, புரியுதா? இந்த 7.5 சனி காலகட்டத்துல, ஜென்ம சனி காலகட்டத்துல சனி பகவான் வக்ரமாக ஆரம்பிக்கும் போது நம்மள ஒருத்தவங்க வந்து டெஸ்ட் பண்ண வர்றாங்க, நம்மள ஒருத்தவங்க சோதிச்சு பார்க்க வர்றாங்க போது நம்ம தெளிவா இருந்துக்கணும், புரியுதா? நம்மளை தெளிவா ப்ரொடெக்ட் பண்ணிட்டும் போது என்னதான் யார் நம்மளை சோதிச்சாலும் நம்ம சக்சஸ் ஆக போறோம், புரியுதா? இந்த காலத்து வகையில நீங்க வந்து ரெடியா இருந்துக்கோங்க. சார் எனக்கு நல்ல பரிகாரம் சொல்லுங்க சார். எனக்குன்னா பெருமாள் வழிபாடு வச்சுக்கோங்க. சனிக்கிழமை தோறும் பெருமாள் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த 4.5 மாதம் உங்களுக்கு வந்து குறைக்கப்படும். அதாவது எப்படின்னா கெடுபலன் குறைக்கப்படும். இந்த பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு அன்னதானம் கொடுங்க. சும்மா பெருமாள் கும்பிட்டு வருது, அன்னதானம் பண்ணும்போது இந்த பிரச்சனை உங்களுக்கு முழுமையா குறையுங்க. சனி வக்ரம் மீன ராசி மீன லக்ன நண்பர்களுக்கு எப்படின்னு பார்ப்போங்க. சந்திரன் லக்னம், சரி 12 பாவம் 1 2 3 4 5 8 9 10. சோ இந்த மீன ராசி மீன லக்ன நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபாதிபதி விரையாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தாங்க. இந்த சனி பகவான் வந்து மீன ராசி மீன லக்னம் வந்து ஃபேவரபிள் பிளானா இல்ல அன்பேவரபிள் பார்த்தா ஃபேவரும் கிடையாது, அன்ஃபேவர், நியூட்ரல். ஏன் நான் சொல்றேன்னா லாபத்தையும் அவர் தான் கொடுக்குறாரு, விரையத்தையும் அவர் தான் கொடுக்குறாரு, புரியுதா? இப்போ இந்த மீன ராசிக்காரன் பார்த்தீங்கன்னா 7.5 சனி வேற போயிட்டு, இந்த 7.5 சனி போயிட்டு இருந்த காலகட்டத்துல எக்கச்சக்கமான மன கஷ்டம், மன உளைச்சல், கணவன் மனைவி பிரிந்திருக்க சூழ்நிலை, காதல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, பிரிஞ்சிருக்க சூழ்நிலை எல்லாமே போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த காலத்துல உங்களோட 12ஆம் இடத்துல சனி பகவான், புரியுதா? விரையாதிபதி ஆட்சியார் நிலையில வக்ரமாக, புரியுதா? அப்போ இந்த காலகட்டம் எப்படி சார் இருக்கும்னா, மீனத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் அதிபதி சனி, இவர் வந்து வக்ரமாகிறது யோகம்தான். ஆனா நமக்கு அதுக்கு புரிதல் இருக்கணும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நம்ம யோசிச்சு நம்ம செக் வச்சு நம்ம மூவ் பண்ணோம்னா உங்களுக்கு யோகம். ஏன்னா விரையாதிபதி வக்ரமா என்ன பண்ணுவாரு, விரயத்தை விட்டு லாபத்தை கொடுப்பாரு இல்லையா? சோ அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த காலகட்டத்துல இந்த சனி பகவான் வக்ரமா இருக்கு உங்களுக்கு ஆற்றலை கொடுக்க போகுது, ஒரு எனர்ஜியை கொடுக்க போகுது, ஒரு புத்துணர்வை கொடுக்க போகுது, இடமாற்றத்தை கொடுக்க போகுது. பிரிஞ்சு போனாங்க ஒண்ணு சேர போறாங்க. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்களா ஒண்ணு சேர்ந்துருவாங்க, காதல் பிரிஞ்சிருக்காங்களா ஒண்ணு சேர்ந்துருவாங்க, புரிதலை கொடுத்துருவாரு, புரியுதா? ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலை சேஞ்ச் ஆகிறது, இடமாற்றம், சடன் திருமணம் ஆகிறது, கல்யாணம் ஆகி அம்மா வீட்டை விட்டு புருஷன் வீட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணாங்கன்னா வந்து சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல டக்குனு வீடு வாங்கிட்டு அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. ஏதோ ஒண்ணு மாற்றங்கள் இருக்கு, அந்த மாற்றங்களை வந்து நம்ம வந்து பிளான் போட்டு நீங்க வந்து மூவ் பண்ணணும், புரியுதா? இந்த காலகட்டத்துல இந்த சனியோட பார்வை எங்க இருக்கு, 2ஆம் இடத்துல இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 1ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு வேற உட்காந்துருக்காரு, லக்னத்துல தலையில ராகு உட்காந்துருக்காரு. 2ஆம் இடத்துல சனி பார்க்கறாருக்கும் போது வாக்குல கவனமா இருக்கு. ஏன்னா வக்கரமான சனி என்ன பண்ணுவாங்க, வேகமா பேச வைப்பார், படமான பேச வைப்பார், பழசு பேச வச்சுருவார். பழசை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. 1990 நடந்திருக்கும், இல்ல 87 நடந்திருக்கும், ஜாலியன் வாலாபாக் படுகொலைங்கிற மாதிரி அதை பத்தியே இங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னைக்கோ நிகழ்ச்சி நடந்திருக்கும், புரியுதா? முடிந்த காலம் என்னைக்கு முடிந்ததுதான். ஒரு செகண்ட் போயிடுச்சுன்னா நமக்கு திரும்ப வரப்போறது இல்லை, புரியுதா? அதான் சொல்லுவாங்க, போனது அதை நம்ம திருத்த முடியாது, நம்மளால மாற்றி அமைக்க முடியாது. ஆனா வரக்கூடிய செகண்டையும் வரக்கூடிய நிமிடத்தையும் நம்மளால மாற்றி அமைக்க முடியும், புரியுதுங்களா? அந்த திறமை நம்ம கிட்டதான் இருக்கு. நேத்தைக்கு நான் ஏழையா இருந்தேன், இன்னைக்கு நான் ஏழையா இருக்கேன், நாளைக்கு நான் ஏழையாவே இருந்தேன்னா அது என்னோட முட்டாள்தனம் இல்லையா? சோ நேற்றைய நாள் முடிந்தது, இன்றைய நாள் நான் திட்டம் போடணும், வர்ற நாள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நான் என்னோட லெவலை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்குதான் இந்த ஜாதகம் மாறும். அப்போ என்ன பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க,
புரியுதா? அப்போ இங்க சனி பாக்குறாருன்னா பழசு பேசவே பேசாதீங்க, முடிஞ்சாலும் யார்ட்டையும் பேசாதீங்க. புரியுதா இல்லையா? சரி, அடுத்தபடியா பார்த்தா சனி வந்து 6ஆம் இடத்துக்கு பார்வை. இந்த 6ஆம் பார்வை என்ன சார் பண்ணும் உங்களுக்குன்னு பார்த்தா, இந்த சனி 6ஆம் இடத்தை பாக்குறாருன்னா பிரச்சனைகள் தீரும் சொல்லக்கூடிய அமைப்பு. என்னைக்கோ நடந்த பிரச்சனை இப்ப தீரும். இந்த 4.5 மாசத்துல உங்களுக்கு இருந்த பிரச்சனை தீரும். புரியுதா இல்லையா? இந்த இருந்த பிரச்சனை சொல்யூஷன் கிடைக்கும். சில பிரச்சனை நடந்திருக்கும், அதுக்கான முடிவு என்னன்னு தெரியாமே இருக்கு, எதனால நடந்து தெரியாம இருக்கு, குழம்பு வீட்டுல அந்த குழப்பத்தை தீர்த்து வைப்பாரு. சிலர் கடன்ல இருக்கீங்கன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு, தவிர அவர் அடைக்க மாட்டார். நம்ம தான் முயற்சி இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்க வாங்கிய கடன் நிவர்த்தியாகும், உங்க உடலில் இருந்து வந்த நோய் நிவர்த்தியாகும், வேகமா நிவர்த்தி பண்ணி தருவாரு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து இவரோட பார்வை வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல விழும். தகப்பனுக்கு இருந்த இந்த பிரச்சனை உங்களுக்கு தீரும். ஏன்னா இந்த காலத்துல தகப்பன் எட்டி இருப்பார், தகப்பன் கிட்ட இருக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து தகப்பனாருக்கு இருந்த உடல் பிரச்சனைகள் தீர்வு சொல்லக்கூடிய அமைப்பு, உங்களோட பாக்கியத்தை அனுபவிக்கிறது இந்த பிரச்சனைகள் தீர்றது வாய்ப்பு இருக்கு. குலதெய்வத்தை போயிட்டு வழிபாடு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சடனா பேசுவீங்க, குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணிட்டு வர சொல்லி குலதெய்வம் போயிட்டு வர வாய்ப்பு இருக்கு. உங்களோட பூர்வீக சொத்துக்கள் இருந்த வெள்ளங்கள் பிரச்சனைகள் தீர்றது வாய்ப்பு நான் பார்க்க போறது காலகட்டத்தை ஒன்னே ஒண்ணு நான் சொல்ல வரேன். என்ன நான் சொல்ல வர்றேன்னா, எந்த ஒரு செயலையும் யோசிச்சு பிளான் பண்ணுங்க. படன்னு பண்ண வைப்பார். புரியுதா இல்லையா? ஏன் நான் சொல்றேன், லாபத்துக்கும் அவர் தான் அதிபதி, விரயத்துக்கும் அவர் தான் அதிபதி. புரியுதா? அப்ப என்ன பண்ணுவாரு, லாபாதிபதி விரய சாணத்துல போயிட்டு வக்கரமாகிறார். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும். புரியுதா? அப்போ வாயை விட்டு நம்ம மாட்டிக்க கூடாது. புரியுதா இல்லையா? தேவையில்லாம கடன் வாங்கக்கூடாது. புரியுதா இல்லையா? அதே மாதிரி அப்பா அம்மா கிட்ட நம்ம பார்த்து பேசணும். அப்பா அம்மா உடல்நல நம்ம அக்கறை எடுக்கணும். புரியுதா? ஏன் நான் சொல்றேன்னா, இவரு டுவல் ரோல், இப்படியே ஒர்க் பண்ணுவார், அப்படியே ஒர்க் பண்ணுவார். புரியுதா? இருக்கின்ற நிலையை பொறுத்து, உங்க சுய ஜாதகத்தை இருக்கின்ற அமைப்பு நிலையை பொறுத்து இவர் உங்களுக்கு வக்கர பயிற்சி யோகமா அபயோகமா உங்களுக்கு என்னன்னு தெரியுங்க. சுயஜாத சனி நல்ல நிலைமை வாங்கியிருந்தாருன்னா இந்த காலம் நல்லா இருக்கும். சுயஜாத சனி வந்து ரொம்ப கெட்டு போயிருக்காருன்னா இந்த காலம் வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு சாதகமான காலநிலையா இருக்காது. இந்த காலகட்டத்துல எதிலும் கவனமா இருங்க. வாய்ப்புகள் இருக்கு, இடமாற்றங்கள் இருக்கு, உங்களுக்கான வசதி வாய்ப்பு பெருகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலத்துல நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நீங்களும் என்ன பண்ணுங்க, நரசிம்மர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியோட தாக்கம் குறைந்து நல்லது நடக்கும்போது தரிசனமான உண்மைங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா 12 ராசி 12 லக்னக்காரங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி எப்படின்னு பார்த்தோம். இந்த சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி பலனை எப்படி சார் எனக்கு மேட்ச் பண்ணி பார்க்கணும்னா, உங்களோட சுய ஜாதகத்துல உங்களோட லக்னம் எங்க இருக்குன்னு பாருங்க. உங்க லக்னத்துக்கு சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாருங்க. அவர் வந்து சுபர் வீட்டுல இருக்காரா, அசுபர் வீட்டுல இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி நடப்புல சனி பகவானோட தசா நடக்குதான்னு பாருங்க. ஏன்னா சனிவோட தசை நடக்கும் போது ஒரு இன்ஃபுளுயன்ஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு எந்த இடத்துல பிறக்கும் போது இருக்காரு, லாப வீட்டுல இருக்காரா இல்ல வந்து அசுபர் வீட்டுல இருக்காரு, நமக்கு வந்து சனி வந்து 8 பன்ல மறைஞ்சிருக்காரான்னு பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சனியோட வலிமை நீங்க தெரிஞ்சுக்கணும். சனி நல்லா வலிமையா இருக்காரு உங்க ஜாதகத்துலனா கண்டிப்பா இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சனி வந்து ரொம்ப கெட்டு போயிருக்கான்னா பாவ வகையில் நமக்கு வந்து கெடு பலன்கள் அதிகமா இருக்குங்கிறது நீர். அப்படி இருக்கும்போது இந்த பயிற்சி பலனை வந்து உங்களோட ராசிக்கும் உங்க லக்னத்துக்கும் மேட்ச் பண்ணி பாருங்க. உங்க ராசிக்கும் உங்க லக்னத்தும் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு தெளிவா புரிதல் இருக்குங்க. அதே மாதிரி இப்போ சனி பகவானோட தசா நடக்குது ஒருத்தருக்குன்னா இதோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கும். எப்படி சார் இருக்கும்னா ஒரு 40% 50% வரைக்கும் இருக்கும். சனியோட புத்தி நடக்குதுன்னா ஒரு புத்திர சனி இல்லையா, அப்ப என்ன பண்ணும், ஒரு 10-20 வரைக்கும் இருக்கும். சார் எனக்கு வந்து சனி மகா திசையும் இல்லை, சனியோட புத்தியும் எனக்கு நடக்கல, சனியோட அந்தாரம் நடக்குது சார் எனக்குன்னா புத்திக்குள்ள அந்தாரம் இருக்கும். ஸோ அப்போ ஒரு 5-10% இந்த வக்கரகதியில உங்களுக்கு அந்த மாற்றங்கள் இருக்குங்க. பொதுவா இந்த சனிங்கிறது பாத்தீங்கன்னா விதியை கொடுக்கக்கூடிய விதிகரகன் சொல்லுவாங்க, கர்ம காரகன் சொல்லுவாங்க இவரை. சோ ஒரு மனிதன் எப்படி வேலை செய்ய போறான், எப்படி ஜீவனம் பண்ண போறான், அவன் வந்து என்ன மாதிரி வாழ்க்கை முறையை வாழ போறான்னு சொல்லக்கூடிய சனி பகவான். உங்களோட ஜாதகத்தை சனி நல்லா இருக்குன்னா அவரை வந்து நல்ல வச்சிருவார். புரியுதுங்களா? இப்போ உடனே கேட்பீங்க, சார் எனக்கு வந்து இந்த வக்கர பயிற்சியில நான் வந்து திருநள்ளாறு போய் வழிபடலாமா சார்னா, அதாவது சனி வந்து சுபரா இருக்கு, இந்த சுபர் பார்வையில பார்த்துட்டு இருக்காரு, தாராளமா வழிபாடு பண்ணலாம். பட் ஆனா சனி வந்து சில அமைப்புல கெட்டு போயிருக்கும், சில கெடுதல் பண்ற நிலையில இருப்பார், வக்கர பார்வையில இருப்பார், மோசமான பார்வைக்கு விடும். அப்படி இருக்க நீங்க சனி பகவான் நேர வழிபாடு பண்றது இந்த காலம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி
பரிகாரம்னு எடுத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல என்ன சார் நான் பண்ணணும்னா, சனிக்கு உகர்ந்த எள் தானமும் அல்லது எள் எண்ணெய் தானமும் கொடுங்க. எள் தானம் கொடுக்கலாம், எள் எண்ணெய் நல்லெண்ணெய் அது வாங்கி தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கை கால் முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க. சனிக்கு பாத்தீங்கன்னா ஒருத்த கால் கிடையாதுங்கிறது ஐதீகம். அப்போ கால் இல்லாத காலை இழந்த ஒரு நபருக்கு நீங்க உதவி நீட்டுறீங்கன்னா சனியோட கெடுபலும் ஃபர்ஸ்ட் குறைக்கப்படும். புரியுதுங்களா? சனியோட அந்த இரக்கம் உங்க மேலப்படும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வயதுல முதியோர் இருக்காங்க இல்லையா, வயதுல முதியோருக்கு நம்ம செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய தொன்று இந்த சனியோட கெடுபாடு குறைக்கும். புரியுதுங்களா? அப்போ வயதுல முதியோருக்கு உதவி பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க. அதே மாதிரி கைகால் இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க, எல்தானம் பண்ணுங்க. இந்த வர்க்க சனி பேச்சு உங்களுக்கு நல்ல பேச்சு அமையும்னு சொல்லி என்னோட காளிய மண்டல் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்க நான் காலையில் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி நான் உங்க வேற ஒரு காலையில சந்திக்க நான் உங்கள் அன்பு ஜோதிட கார்த்திகை ரகுராமன். நன்றி, வணக்கம்.